இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிகமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல்
பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1041வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிர என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நமது சீர்மைமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரைகள் வாயிலாக இந்நிகழ்வுகளில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் குரல் படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக வழங்குவதற்காக நமது எளிய அழைப்பை ஏற்று நம்மிடையே இணைந்துள்ளார். ஒரு திருக்குறளை எவ்வாறு எளிய வடிவில் நாம் பார்க்க இயலும், அந்த குறளின் பொருளை எவ்வாறு சிறப்பாக உணர்ந்து கொள்ள இயலும், அவ்வாறு பொருள் உணர்ந்து திருக்குறளை சிறுக சிறுக பிரித்து அதனுள் இருக்கக்கூடிய அந்த சொல்லின் சுவையை எவ்வாறு உணர்ந்து கொள்ள இயலும் என்பதை மைய கருவாக கொண்டு நமது தளத்தில் தொடர் நிகழ்வினை வழங்கி வருகின்றார் அன்பு சகோதரர் சுந்தர ராஜசேகரன் அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள காவிரியின் கடைமடை பகுதியான நாகப்பட்டினத்தை தமது பூர்வீகமாக கொண்டு சென்னையில் மென்பொருள் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சிர என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் குறள் படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். நான் பேசுறது சரியா கேட்குதுன்னு நம்புறேன். ஒருவேளை கேட்கலன்னு சொல்லுங்க. சரியா கேக்குதுங்களா? ஆரோக்கியம் இருக்கு. தம்பி, குரல் அளவு ரொம்ப மெலிதா கேக்குது. ஏர்போன் எதுவும் பயன்படுத்துறீங்கன்னா எடுத்துட்டு பேசுங்க. ஓகே, இப்போ ஓகேவா? இப்ப தெளிவா இருக்குங்க தம்பி. நன்றி நன்றி. அதான் செக் பண்ணிக்கலாம். அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். குறள் படி முறைப்படி அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பு அவர் கொடுத்துருக்குறாரு. எனக்கு திருக்குறளை எப்படி படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் கமலாலய திருவாரூர் கமலாம்பாள் அம்மையார் அவர்களை நான் நன்றியோட திரும்பவும் நினைச்சுக்கிறேன்.
திருக்குறள்ல முதல்ல 7 சொற்கள். நம்ம அத 3 சொல், 1 சொல், 3 சொல் பதம் பிரிச்சா பெரும்பாலும் பொருள் நமக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி சொல்லணும்னாக்க, நீங்க அப்படி பிரிப்பதற்காக முயற்சி பண்ணீங்கனாலே, சில சொற்கள உடைக்க வேண்டியிருக்கும். எல்லா குறளையுமே இதே மாதிரி 3 சொல், 1 சொல், 3 சொல்லாவே பிரிச்சிட முடியுமா அப்படின்னா, முடியும். ஆனா சில இத இன்னும் கொஞ்சம் அதிகமா உடைக்க வேண்டியிருக்கும். பெருஞ்சொற்கள உபயோகப்படுத்தியிருப்ப. அது என்ன பெருஞ்சொற்கள்? ஒரே சொல்ல 3 சொல் இருக்கும். 2 சொல்ல குறைஞ்சபட்சம் 2 சொல் சேர்ந்த மாரி இருக்கும். கண்டுபிடிக்கப்பட்டது. பதத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்டு, பிடிக்கப்பட்டது 3. இந்த சொற்களினுடைய அழகு பத்தி வேணும் தனியா கூட நம்ம பேசலாம். தமிழ் எவ்வளவு அழகா சொற்கள் இருக்குது அப்படின்னு. இவ்வளவு சொல்லுக்கான உணர்வோட, பொருளுக்கான உணர்வோட, ஒலிக்கான உணர்வோட சொற்களை படைச்சிருக்க முடியுமா அப்படின்னா, மத்த எல்லா மொழிகள்லயும் அப்படி இல்லன்னு தான் நான் நம்புறேன். "ஓ! உனக்கு அப்படின்னு நெறைய மொழிகள் தெரியும்." சும்மா பேசாத. நமக்கு கொஞ்சம் தமிழ், ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும். பேச தெரியாட்டியும் நண்பர்கள் இருக்கிறதுனால மலையாளம், தெலுங்கு அது விட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சண்டைக்கு வருவாப்படி. "தெலுங்கு சொல்லாத. தெலுங்கு சரி ஏதோ ஒண்ணு." அப்படின்னு சொல்லுவேன் நானு. அது கொஞ்சம் புரியும். பார்த்த வரைக்கும். சரி. அப்ப இந்த சில குறள வந்து அடுத்தது எப்படி உடைக்கணும்? 3ஆ உடைக்க முயற்சி பண்ணிக்க வேண்டியது. அது எப்படி வரும்? இப்ப 7 சொல் இருக்கு. இந்த 3 சொல், 2 சொல், திருப்பி 3 சொல். அப்படி கூட பிரிக்க சில சில நேரத்துல தேவைப்படும். அந்த மாரி உடைச்சுக்கலாம். இன்னும் சில இடத்துல நீங்க பதம் பிரிக்கும்போது நெறைய சொற்கள் வரும். அப்போ 3 சொல், 3 சொல், 3 சொல்லா கூட பிரிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு சில குறட்பாக்கள நீங்க 4ஆ உடைக்க வேண்டியிருக்கும். 3 சொல், 2 சொல், 2 சொல், 2 சொல்லா கூட உடைக்க வேண்டியது. ஒரு சில குறட்பாக்கள்ல நீங்க 7ஆவே உடைக்க வேண்டியிருக்கும். 7ம் தனித்தனி சொல்லா நின்னுட்டு, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பான். அடிப்படையில உண்மையுருவை சந்தப்படியா கொஞ்சம் வேகமா இப்படி படிச்சுட்டு, அந்த ஒலிய உள்வாங்கும்போது, அதுல உள்ள இருக்கக்கூடிய சரியான சொற்கள் புரிஞ்சிடுது. அந்த சொற்களுக்கு தகுந்தபடி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சொற்கள உடைச்சுக் கொள்ளலாம். உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 3 பகுதிகளாக உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிற அளவுல அத புரிஞ்சுக்கணும். அந்த 3 குறைந்தபட்சம் 3ஆ உடைப்பதுல பெரும்பான்மையா 3 சொல், 1 சொல், 3 சொல்லா பயன்படுத்த தேவை இருக்குது. அந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டா இங்க சரியா இருக்கும். இது முன்னாடியே சொன்னதுதான். திரும்பவும் சொல்றேன். ஒரு அதிகாரம் முழுசாக பேசலாம் அப்படின்னு ஆர்வம். ஆனா கட 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 கடன்னு குறளையும், பொருளையும் மட்டும் பேசிட்டு இருக்கிறதுல பயன் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான அனுபவம். நம்பிக்கைன்னு சொன்னா தப்பாயிடும். அனுபவம். சுய அனுபவம் இருக்குது. பார்த்த அனுபவமும் இருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது. அடுத்தது இந்த 3 சொல், 1 சொல், 3 சொல்லா பிரிக்கிற சந்தர்ப்பத்துல, இந்த 1 சொல்லா பிரிக்கிறீங்க இல்லையா? 2வது பாகத்துல, அந்த 1 சொல் பொதுவான ஆளு. முதல் பாதிக்கு பொருள் சொல்லவும் வந்து உட்கார்ந்து பொருள் சொல்லிட்டு போவாரு. அடுத்த பாதிக்கும் பொருள் சொல்லுவாரு. அந்த போல இருக்கும்.
அப்புறம் சொல்வரிசை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. சொல்வரிசை என்ன? இந்த சொல் ஏன் இங்க இருக்குது? 2வதா இருக்குது, 3வதா இருக்குது இல்லைன்னா, அதைப் போல இது, இதைப் போல அது அப்படின்லாம் வள்ளுவர் சொல்லுவார். உதாரணம் ஏதாச்சும் சொல்லுங்க தம்பி. ஒரு குறள் உங்களுக்கு ஓரளவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி நான் குறளா சொல்றேன். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் இருக்கும்போது காய் சாப்பிட்ட மாதிரி அப்படிங்கிறது. நல்ல சொற்கள சொல்லணும். இன்னாத குறள், தேவையில்லாத பேசுறது, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அந்த மாரி. அந்த அற்றுங்கிறது போல அப்படிங்கிற மாரி. சரி. அந்த மாதிரி சொல்வரிசை பார்க்கணும். அடுத்தது குறள் வரிசை. ஒரு குறள் ஒரு அதிகாரத்துல ஏன் முதல்ல இருக்குது? ஏன் கடைசியில இருக்குது? ஏன் இது இடையில இருக்குது? அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு தேவையா இருக்க வேண்டியிருக்குது. அடுத்தது அதிகார வரிசை. இந்த அதிகாரத்தை ஏன் 2வது அதிகாரம் வச்சிருக்க கூடாதா? அப்படிங்கிற மாரி. இன்னும் சொல்லப்போனா, குறைஞ்சபட்சமா ஒரு புரிதலுக்கு ஒரு அதிகாரத்தினுடைய தேவை, அதுல அவங்க சொல்ல வர்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. சொல்ற விதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னாக்க, ஒரே சொல்லு தான். நல்ல குடும்பம். அந்த ஒரே சொல்ல, சொல்ற விதத்த மாத்தி சொல்றது மாதிரி, பொருள் மாத்திக்க முடியும். இது வந்து நகைச்சுவை வித்தக இயக்குனர் மௌலி அவர்கள் உபயோகப்படுத்தின ஒரு சொல்லாடல். அது என்னது? நல்ல குடும்பம் தான். இப்ப பார்க்கலாம். நல்ல குடும்பம்ப்பா. அது எப்படி இருக்கு? நல்ல குடும்பம். முடிஞ்சு போச்சா? மொத்த பொருளும் கெட்டு போச்சா? அந்த மாதிரி. அப்போ எங்க சொல்றோம் அப்படின்ட்டு. நாமே சில விஷயங்கள சொல்லும்போது, தனியா இருக்கும்போது ஒரு மாரி சொல்லுவோம். கடுமையா சொல்லுவோம். 4 பேருக்கு முன்னாடி வேற மாதிரி நாசூக்கா சொல்லுவோம். அதைப் போல. அப்போ அதிகார வரிசை. அப்போ ஒரு அதிகாரத்தினுடைய சூழலை உள்வாங்கணும். சூழலை உள்வாங்குனா தான் பொருள சரியா உள்வாங்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? அந்த அதிகாரத்தினுடைய முன்னாடி ஒரு 5 அதிகாரம் என்ன பேசியிருக்காங்க? அப்ப எத மாதிரி இத பேசியிருப்பாங்க? எத பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது நேரடியா அகராதியினுடைய பொருள்ல புரிஞ்சுக்கலாம். ஆனா, சூழ்நிலையை உள்வாங்கும்போது பொருள் இன்னும் ஆழமாக விளங்கும். அப்போ என்ன பண்றது? நம்ம வந்து அது எங்க சொல்லியிருக்காங்க? முன்னாடி இருக்கக்கூடிய 5 அதிகாரம், பின்னாடி வரக்கூடிய 5 அதிகாரம். பின்னாடி இதையெல்லாம் பேசப் போறோம். அதனால இந்த குறளுக்கு இப்படித்தான்யா பொருள் இருக்கும். இதத்தான்யா சொல்லியிருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கலாம். முன்னாடி இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த கட்டமா இத சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக இதுல சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. சோ அதிகபட்சமா புரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகக்கூடி ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தினுடைய புரிதலுக்கான பயணம் அந்த அதிகாரத்தோடயே முடியறதில்ல. அந்த அதிகாரத்தினுடைய முதல் குறள்ல ஆரம்பிப்பதில்ல. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோராயமா ஒரு 5 அதிகாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. அந்த புரிதலுக்கான பயணம் அந்த அதிகாரத்துக்கு அப்புறமா ஒரு 5 அதிகாரத்துக்கு அப்புறமா தான் முடியும். அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் அவ்வளதெல்லாம் எப்படிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கலாம்னா, குறைஞ்சபட்சம் முன்னாடி ஒரு அதிகாரம், பின்னாடி அடுத்தது என்ன அதிகாரம்ங்கிற அளவுலயாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் பேசின எல்லா டைமும் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சிருக்கிறது நட்பு அத பத்தி. அந்த பயணத்த பத்தி தான். குறளுக்கான பொருள சொல்வதற்கு நெறைய ஆப்ஸ் இருக்குது. பொருள் சொல்றதுக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆனா நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்குனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பொருளை படிச்சீங்க அப்படின்னா, அந்த குறளும், பொருளும்
எப்படி புரியுது அப்படிங்கறத நீங்க வந்து அனுபவிக்க முடியும். அதுக்குதான் எனக்கு முக்கியம். அதனால நான் இது எல்லாத்தையும் திரும்பவும் நான் சொல்றேன். 50 நிமிடங்கள்ல அதிகப்படியான நிமிடங்களை இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பயன்படுத்துறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. சரி. இப்போ நட்பு அப்படிங்கிற அதிகாரம் கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதலை ஒட்டி இயல்னு பிரிச்சிருக்கிறாங்க. நட்பியல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ சில நேரத்துல வந்து ஒரு இயல்குள்ளேயே ஒரு பொருளை ஆழ்ந்து படிப்பதற்கு தோராயமா முன்னாடி 5 பின்னாடி 5 அதிகாரங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த நட்பியல் மொத்தம் 17 அதிகாரங்கள்ல வச்சிருப்பாங்க. அப்ப எங்க இந்த நட்பியல் ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். நட்பியலை அவரு நம்ம பிரிச்சிருக்கிற எப்படி பிரிச்சிருக்காங்க, நட்புல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மருந்துல முடிச்சிருக்கிறாங்க. நம்ம உள்வாங்கி படிக்கிற ஒரு விஷயத்துல இந்த நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு முன்னாடி சில அதிகாரங்கள் இருக்கு. அப்ப நம்ம அது என்ன அதிகாரம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த அது கொடுக்குது. என்னத்துக்குன்னா, ஆனந்தமா வாழ்றதுக்கு நட்பு ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா, அம்மா அப்பாவை உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. அமைஞ்சதை வச்சு ஆனந்தமா வாழ்ந்துக்கணும். 1000 தான் இருந்தாலும் அப்பா, 50,000 தான் இருந்தாலும் அம்மா. அப்படி போய் கூட பிறந்தவங்கள உங்களால சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா கூட பிறந்த யாருகிட்ட நெருக்கமா இருக்கணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ முழுதுமாக உங்க கையில இருப்பது என்னவா இருக்கு? உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நட்பு. கிட்டத்தட்ட மிக ஆழ்ந்த இனிய நட்பா இருப்பது உங்கள் வாழ்க்கை இணையராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நட்பாக இருத்தல் தான் ஒரு உறவை உயிரோடு வைத்திருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்கள் உயிர்ப்போடு வாழ்வதற்கான ஒரு மகிழ்ச்சியை தரும். சொந்தக்காரங்க எத்தனைப்பா ஊர்ல? ஊர்ல மொத்தம் 5000 பேருங்க. அதுல 3500 பேர் ஏதோ ஒரு வகையில நமக்கு சொந்தம் தாங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணு 3500 பேர் வந்துருவாங்களா? வாய்ப்பில்ல ராஜா. 3 பேர் வருவாங்க. யார் அது? அது 1 விட்ட சித்தப்பாவோட பையன், 4 விட்ட பெரியப்பாவோட பையன். என்ன சொந்தம்னு நாங்க இப்ப கண்டுபிடிச்சு உறவு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தூரமா இருக்கக்கூடிய இன்னொருத்தரோட பையன். நீங்க 3 பேரும் என்னப்பா? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் தெரியும். அப்புறமா சொன்னாங்க, ஒரு வகையில இவன் எனக்கு அண்ணன் வேணும், தம்பி வேணும் அப்படின்ட்டு. அது இல்லாததுக்கு முன்னாடில இருந்து அது தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட உரிமையா கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. தேவையற்ற ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. அப்போ உறவு கூட எங்க இன்பமா இருக்குது? நட்போடு அந்த நட்பு அப்படிங்கிறது மலர்ந்ததுக்கு அப்புறம் இனிமையா இருக்கு. மனைவி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்பா நான் உனக்கு தாலி கட்டிட்டேன். இனிமே எனக்கு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி ஒரு பெண்ண நீ வந்து எனக்கு தாலி கட்டிட்ட, நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னு கட்டாயத்தின் பேர்ல நடந்துச்சுன்னா வாழ்க்கை எந்திரத்தனமா ஆயிடும். என்னமோ என் தலையெழுத்து என் தள்ள ஒண்ணு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னே வாழ்க்கை ஓடிடும். இப்ப நித்தமும் நம்ம இருக்கிற இடம் இருக்குல்ல, உணவு உடம்ப உயிரோட வச்சிருக்கிறது, உறவு உணர்வுகளை உயிரோடு வச்சுக்கணும். இருக்கிற இடம் நம்ம எந்த உறவுகளோட என்ன சூழ்நிலையை உருவாக்கி எங்க இருக்கிறோம், யாரு கூட எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் நட்பு இழையோடு இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா வாழ முடியும், உயிர்ப்போட வாழ முடியும். அப்போ நம்ம கூட பயணிக்கக்கூடியவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கிறது நட்புனால நடக்குது. அதை பொறுத்து சூழ்நிலைக்கான இனிமை இருக்குது. அதை வச்சுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே இருக்குது அப்படிங்கிறதுனால
இந்த நட்பை ரொம்ப நம்ம சிலாகிச்சு பேச வேண்டியது. இன்னும் இந்த குறள்ல மன்னன், அரசன் அப்படிங்கிற அளவுல நிறைய அதிகாரங்கள்ல பேசியிருப்பாங்க. அதையும் நாங்க சொல்லும் போது, இன்னைக்கு நம்ம அரசனா இருக்கோமா? அரசாட்சியே போயிருச்சு, மக்கள் ஆட்சி வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் பயன் இல்ல அப்படின்னு கொஞ்சம் பேரு சொல்றத நான் இன்னும் கேட்கிறேன். அப்படி இல்ல, அத நீங்க ஒரு தலைமை அப்படிங்கிற அளவுல அதை நீங்க பொருள் எடுத்துக்க வேண்டியது. தலைமை அப்படின்னா, நான் என்ன சங்கத்துக்கு தலைவனா? கிடையாது. நானே ஒரு தொண்டன். ஆனா, குறைஞ்சபட்சம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ குடும்பத்துக்காவது தலைவனா இருப்பீங்க, இல்ல தலைவியா இருப்பீங்க. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. அப்புறம் நான் அது கூட கிடையாதுல்ல அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க. அப்படி இல்ல. நட்பின் வட்டத்துல இல்லது உங்களுடைய செயல்பாட்டின் ஈர்ப்புல ஒரு 3 பேரு, ஒரு 2 பேரு வேணாம் ஒரே ஒரு ஆளாச்சும் உங்கள கவனிப்பவராகவும், உங்கள ஃபாலோ பண்ற உங்களை பின்தொடர்பவராகவும் இருந்துட்டாலே, நீங்க அவருடைய கவனத்துக்கு தலைமை தான். அப்ப நீங்க அத எப்படிலாம் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாருங்கிறத எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுல புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது குறள் அப்படிங்கிறதுக்கு. அந்த சின்ன சின்ன நுட்பங்களை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வள்ளுவர் பொதுவா தான் சொன்னார். அன்னைக்கு பெரும்பாலும் மன்னர் அப்படிங்கிறதுனால மன்னவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னன் அவன் மன்னவன், தென்னன் அவன் தென்னவன், அந்த மாதிரி நிறைய புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ அதையும் நம்ம சொல்லியாச்சு. ஆகக்கூடி ஒரு குறளை நீங்க படிக்கும் போது இது எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப ஒரு மன்னன் அப்படிங்கிறவன வச்சு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஒரு மன்னன் அதிகப்படியா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல? சண்டை போடுவாங்க. படைக்கு அப்ப என்ன வச்சிருப்பாங்க? படை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த படையில இருக்கக்கூடியவர்கள் படை சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது என்ன படை சிறப்புன்னு ஒரு அதிகாரத்தை பார்க்கலையே தம்பி. படை மாட்சி. மாட்சிமை அப்படின்னா மேன்மை, சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ஒரு படை எதனால் சிறக்கிறது? அப்படி ஒரு சிறந்த படையை வைத்திருப்பவன் எதனால சிறக்கிறான் அப்படிங்கிறத படை மாட்சியில சொல்லிட்டு, அப்படிப்பட்ட படையில அவங்களுக்கு அப்ப தொல்படை அப்படிங்கிற ஒண்ணு அதுல உபயோகம் பண்ணியிருப்பாங்க. படை மாட்சியில, படைச்சிருக்கல. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு அதிகப்படியா என்ன இருக்கும்? தன்னுடைய உயிரை கொடுத்தாவது மன்னனுடைய உயிரை காப்பதற்காக நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் 1000 பேர் இருக்கிற படைய இருக்கலாம். ஆனா மன்னனை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பாங்க இல்லையா? அவர்கள் தொல்படையைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது பல போர்களை பார்த்து எல்லாத்தையும் எப்படி பண்ணணுங்கிறத இது பண்ணி மன்னவனை காப்பதற்குரிய காவல் வளையமாக அவர்கள் அந்த படையில இருப்பார்கள். எங்க மன்னனை தொடணும்னா என்னை தாண்டி முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்பது தொல்படை. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ உங்கள்ட்ட ஒருத்தவங்க வர்றாங்க, இல்ல உங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துற. டேய் கொஞ்சம் விட்டுறத நீ செத்துருப்படா. இல்ல மாப்பிள்ள இருந்தாலும் உன்னை பாத்துக்கணும்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா நீங்க அவனை எவ்வளவு நம்புவீங்க? அவனை விட ஒரு நட்பு இது வரைக்கும் பெருசா இல்லைன்னா விட அந்த புள்ளியில உங்களுக்கு அவன் மேல நட்பு வந்துரும்ல. அதனால அந்த நட்புக்கான விதை அங்கேயே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருவது. அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல என்னை காப்பாத்தினவருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க முழுசா நம்பிடலான்னு தோணுது இல்ல. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கும் போது நட்பியல் ஆரம்பிக்குது. நட்புக்கான விதை அந்த அதிகாரங்கள்லயே விழுந்துருது. நட்பு ஆரம்பிக்குது. அங்க பேச ஆரம்பிக்கிறார். நட்புன்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோ. தொல்படையில இருந்து உன்னை காப்பாத்துற உயிரை கொடுத்து காப்பாத்துறதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு நட்பா இருக்க முடியுமா? நண்பனா வச்சுக்கலாம், தகுதி இருக்குது. அது மட்டுமே தகுதி இல்லப்பா அப்படின்னு வள்ளுவர் அங்க பேச ஆரம்பிக்கிறார் நட்பு பத்தி. இந்த நுட்பத்தை வாங்கணும் அப்படின்னா அதிகார வரிசையை புரிஞ்சுக்க தேவை இருக்கு. இப்ப நட்புக்கு முன்னாடி ஒரு 5 அதிகாரம், நட்புக்கு பின்னாடி ஒரு 5 அதிகாரத்தை வச்சுதான் அந்த நட்புங்கிற அதிகாரத்தினுடைய பொருளினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் 2 அதிகாரத்திலேயாவது நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது.
இப்ப நட்பு, இதுல ஃபுல்லா நட்பு பத்தி அவர் பேசியிருப்பார். நட்புன்னா என்ன? டெஃபினிஷன் ஆஃப் த வேர்ட், டெஃபினிஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் நட்பு பொறுத்த வரைக்கும். இப்ப நட்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உதாரணம், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. கேட்காம போய் துன்பத்தை துடைப்ப வேலையை செய்யறது யாரா இருக்க முடியும்? நட்பா தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. பட்டிமன்றங்கள்லாம் பேசுவாங்க, நட்பா உறவா, உறவே நட்பே அப்படிலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சிலாகித்து பேசுவதற்கு சிறப்பா இருந்தாலும் அதுல ஒரு நுட்பத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நட்பு மலர்ந்து இருக்கக்கூடிய, இதயம் திறந்து இருக்கக்கூடிய, நட்பு இழையோடி இருக்கக்கூடிய உறவு தான் உங்களுக்கு கூட நிற்கும். மித்தவங்க எல்லாம் ஃபார்மாலிட்டியில தான் வந்து நிப்பாங்க. ஒரு வகையில நீங்க கல்யாணம்பா, அவனுக்கு நீ என்ன வேணும், நம்ம மாமன் முறையாவது, ஐயோ என் மாமன் அப்படின்ட்டு எல்லா டைமும் அந்த மருமப்புல வந்துருவாப்ல, இல்ல மருமகைக்கு ஒண்ணுன்னா எல்லா டைமும் இந்த மாமன் போய் நிப்பாப்லையானா தெரியாது. அந்த ஒரு அன்பு பாசம் நட்பு இழையோடி இருந்தா நடந்திருக்கும். இல்லைன்னா கல்யாணத்துல பட்டம் கட்டணும் ஃபார்மாலிட்டி, பத்திரிக்கைய வெத்தலை பாக்கு வச்சுதான் கொடுத்தாகணும் ஃபார்மாலிட்டி, நல்லது கெட்டதுன்னா அவரை வச்சுதான் பண்ணணும். தாய் மாமனா அமைஞ்சு போச்சு அப்படின்னா அவர் வண்டியில உட்கார வச்சுதான் காது குத்தணும், தோடு அவர் தான் வாங்கி தரணும், ஃபார்மாலிட்டி. அதெல்லாம் வச்சுட்டாங்க, வேற வழி இல்லாமையாவது அது நடக்கணும். அது தொடர்ந்து நடக்கும்போது அங்க நட்பு பூக்க வாய்ப்பு இருக்குது. கடமையை உணர வச்சே வைக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் சில விஷயங்கள் செய்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இது ஆனந்தமா நடக்கணும், இயல்பாவே நடக்கணும் அப்படின்னா அங்க அந்த அன்பு உயிரோடும் உயிர்ப்போடு இருக்கும் போதுதான் நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நட்பு சொல்லியாச்சு. நட்புன்னா என்ன? நட்பை முழுசா புரிஞ்சுக்கிட்டாச்சு. இவர் எனக்கு இப்படி அப்படின்னு சொன்னாலும் நட்பு கெட்டு போச்சுங்கிற அளவுக்கு 10 குறள்ல நட்பை பத்தி தீர்க்கமா வரையறுத்து சொல்லியாச்சு. ஓஹோ, இதுதான் நட்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏன் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு நல்லது செய்யறவள என் நண்பன் தான், அடப்பாங்கப்பா அப்படின்னா அப்படி இல்ல. நன்மை செய்பவர் எல்லாரும் உனக்கு நண்பர்கள் கிடையாது. உனக்கு மனசு கஷ்டப்படும்படியாக உன்னுடைய தவறுகளை எடுத்து உரைப்பவர்கள் எல்லாரும் உனக்கு எதிரி கிடையாது. அப்போ உன்னை இடித்துரைப்பதற்கு கூட நல்ல நட்பா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சாச்சு. அதெல்லாம் சரிதான், புரிஞ்சுக்கிட்டாச்சு. எனக்கெல்லாம் தெரியுமா, எனக்கெல்லாம் 500 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இன்னைக்கு Facebookல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்க, அப்படி இல்ல. ஆனா வள்ளுவர Facebooka பத்தி கூட பேசல. நார்மல் லைஃப்லயே உங்களுக்கு 500 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 500 பேர்கிட்ட நட்பா பழகிட்டு இருக்கீங்க, நட்புணர்வோட பழகிட்டு இருக்கீங்க. ஆனா அவர்கள் நண்பர்களாக இருக்காங்களான்னு தெரியாது தம்பி. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நட்பை எப்படி ஆராய்வது அப்படிங்கிறத நட்பு ஆராய்தல் அதிகாரத்துல ரொம்ப ஆழமா கொடுத்திருப்ப. நண்பன்னு வரிச்சிட்டினா கடைசி வரைக்கும் இருக்கணும். யோசிக்காம பழகிட்டினா அதனால உனக்கு எவ்வளவு இக்கட்டுகள் வரும். அதனால பேசுறது வேற, நட்புணர்வோடு இருப்பது வேற. ஒருவனை ஆராய்ந்து நீங்க நட்புணர்வோட இருக்கணும் தம்பி, இல்லைன்னா அப்படி இருக்காதீங்க. முழுசா அந்த நட்பு ஆராய்தல்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆராய்ந்து கொள்ளல அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு குற்றம், சங்கடம். இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப பெரிய சங்கடத்தை கொடுக்கும். முன்ன பின்ன பழகாம 3வது மனுஷன் மாதிரி பழகி இருந்தா கூட ஒண்ணு பெருசா நினைச்சுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப நெருங்கி போய் சில பேர்ட்ட பழகும் போது ஃப்ரெண்டுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அவன் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சிருப்பானா தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கூட இருந்திருக்கலாம். உரிமையில ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, கிண்டல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நட்புங்கிற அந்த ஒரு அன்பு உள்ளத்துல இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன தைரியம் தான் அப்படி நான் சொல்லுவான்ட்டு உங்க மித்த வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு அவன் எதிரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கிட்ட நீங்க க்ளோஸா பழகுனா கூட நல்லா இருந்தது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமா போக கூடாது தம்பி, பட்டுப்படாம இருந்துட்டு இருந்தாதான் நமக்கு நல்லதா இருக்கு, தேவையற்ற பகையை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ
நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு ஆராய்ந்து கொள்வதற்கான நேர அவசியமும் கால அவசியமும் இல்ல. சில பேருக்கு வந்து அதற்கான விருப்பம் நடக்கல அப்படின்னா அவர்களுக்கு வேற வழி இல்லை, அப்படித்தான் இருக்க வேண்டியா இருக்கு. அப்போ நட்பு ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். எட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பதற்கோள் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு பதங்கிற மாதிரி நட்பு ஆராய்தல் இந்த குறள் அற்புதமான ஒரு குறள். ஐயோ வாழ்க்கையில இப்படி ஒரு கேடு வந்துச்சு. அதுலயும் ஒரு நல்லது இருக்கு தம்பி. உன் கூட நேத்து வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்க? 500 பேரா 5000 பேரா? 5000 பேர். சரி 50,000 கூட வச்சுக்கோ. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் தனியா நின்னீங்க? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உதவி பண்ணணும். கூட இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். திரும்பி பார்த்தா 5 பேரை கூட காணும். எங்கிட்டு நம்மகிட்ட வந்து 500? டேய், ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து 5000 செலவு பண்ணிருப்பேனடா ஒரு வாரத்துல. ஒவ்வொருத்தனுக்கும் 5000 செலவு. அவ்வளவு காசு எங்கிட்ட பிறந்துச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு 500 ரூபாய்க்கு யார்கிட்டயாவது கேட்க வேண்டியிருக்கும்னு திரும்பி பார்த்தா பணம் கொடுக்க முடியலங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், உண்மையிலே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட ஒன்னும் பரவாயில்ல மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு கூட நிக்கிறதுக்கு கூட இல்லாம ஓடிவிட்டாங்களே. இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து வர வரவுக்காக தான் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருதுல. அதனாலதான் கேட்டினும் உண்டு ஒரு உறுதி. அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. மாசு இல்லாத நண்பர்களை நம்ம சேர்த்துக்க வேண்டிய தேவை பத்தி அது பேசு. இப்போ நட்பு கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்க. பெரும்பாலும் நட்பை நம்ம எப்ப கொள்ளுவோம்? பள்ளி காலத்துல கொள்ளுவோம். ஒரே தெருவா இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாரும் பெருசா எதுவுமே தெரியாதவ, நம்ம என்னவா ஆக போறோம்னு தெரியாது, கூட இருக்கிறவன் என்னவா ஆக போறான்னு தெரியாது. அப்ப ஆரம்பிக்கும் நட்பு. அப்படி ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் தேவைகள் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, கல்யாணம் ஆகுது, உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்குது, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறுது. அதற்கப்புறம் எப்படி பழகுறீங்கிறத பொறுத்து சில நட்புகள் தொடரும், சில நட்புகள் தொடராம அப்படியே எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்படியே தொடர்ந்து நட்புலயே இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் உங்களுடைய யாரு? பழைய நண்பர்கள். இன்னும் கூட இன்னைக்கு வயசான ஒரு 70 வயசுல 2 பேரு, என்னடா எங்க இருக்க, எங்க போயிட்டு வர அப்படின்னு இவர் அந்த தாத்தாவை கேட்கறதும், கொள்ளையில மாமரத்தை பாத்துட்டு வரேன்டா, அப்புறம் வரட்டா, போயிட்டு வரட்டா வீட்டுக்கு, நான் இன்னும் அப்புறமா வரேனே. ஏன்டா 2 நிமிஷம் வந்துட்டு போலாம்ல, நீ வந்த 4 மணி நேரம் பேசுவ, எனக்கு நேரம் இல்ல, நான் திரும்பி நாளைக்கு வர்றேன், ஒழுங்கா வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த நண்பனோட மனைவி நமக்கு பாட்டியா இருப்பாங்க. ஏ சங்கமா, இவனை புடிய வந்து என்ன இப்ப கூப்பிடுறா, இப்ப நான் வரல, நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் நாளைக்கு வந்து உன் கையால காப்பியை குடிக்கிறேன்ட்டு போயிருவாரு. என்னடா அது, அவன் பொண்டாட்டி, இந்த தாத்தாவோட பொண்டாட்டி, இந்த பாட்டிய பேர் சொல்லி இவரு கூப்பிட்டு போறாரு. நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா பாத்துட்டு இருக்கோம், டே என்னடான்னு கேட்டுட்டு போறாரு. இப்ப நீங்க பெருமையா பாக்குற அந்த தாத்தா 5000 கோடிக்கு அனுமதியா கூட இருக்கலாம். ஓய்வா ஊர்ல வந்து கூட வாழ்ற ஒரு மனுஷனா இருக்கலாம். அவரை வாடா போடான்னு சொல்லிட்டு போனவரு ஒரு 5 ஏக்கர் நிலத்துக்கு மட்டும் சொந்தமா அமைதியா எளிமையா ஒரு விவசாயம் பண்ற ஒரு தாத்தாவை கூட இருக்கலாம். இங்க இது எல்லாம் மறைஞ்சு போய் அந்த நட்பு உயிரோட இருக்கிறதுனால வயதான காலத்துல அவங்களோட வாழ்க்கை உயிர்ப்போட இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நட்புக்கு அடிப்படை என்னப்பா? அனுமதித்தலும் ஏற்றுக்கொள்ளுதல். அவர்களை அவர்களாகவே இருக்க அனுமதித்தலும், அந்த நட்பின் உரிமையோடவே இருப்பதற்கு அவர்களை அனுமதித்தலும், அப்படி அவங்க இருப்பதை ஏற்றுக்கொள்ளுதலும் 2 முக்கியம். இது பரஸ்பரம் கொடுத்தாலே அங்க நட்புணர்வு ரொம்ப மிகுந்து நிற்கும். அவங்க பழைய நட்பு. இந்த பழைய நட்புலாம் என்ன? எங்க வந்து நட்புகள் லடாய் வருது, சண்டை வருது அப்படிங்கறதெல்லாம் பழைமையில பேசுறேன். பழைய நட்புனா உரிமை. அப்ப உரிமை எடுத்துக்கிட்டு உன்னுடைய ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நண்பர் ஒரு உரிமையில ஏதோ ஒண்ணு செய்ய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மிக பிடிச்ச ஒரு பொருளா கூட இருக்கலாம். உங்களை கேட்காம எடுத்துட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. உரிமையில
இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை எப்பயுமே சொல்லுவாப்புல, இன்னைக்கு ஏன் சொல்லல? இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கும், அப்புறமா கேட்டுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நீ யாரா எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க அந்த நட்பு கெட்டு போகும், மன கசப்பு உண்டாகும் அப்படிங்கறதுதான். இதுதான் இந்த பழமையில பேசுறாங்க. நான் நட்பினால் வரக்கூடிய உரிமையும் அந்த உரிமையினால் வரக்கூடிய விளைவுகளும், அப்படி மோசமான விளைவுகள் வராமல் இருப்பதற்கு நீங்க எந்த அளவிற்கு மனப்பக்குவத்துல இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை அழகா அந்த பழமை அதிகாரம் முழுசா சொல்லியிருக்காரு. முழுசா அந்த பழமையில அதுதான். சரி, இப்போ நட்பு புரிஞ்சு நட்பு ஆராய்ந்ததுக்கு அப்புறமா பழைய நண்பர்கள் எப்படி இருக்கணும், தொடர்ந்து அந்த நட்பை பேணுவதற்கான சூழ்நிலைகள் பத்தி அங்க பேசிட்டு வரும்போது, இப்போ இடுக்கண் களைவதா நட்பு பார்த்தோம், கேட்டினும் உண்டு ஒரு உறுதி பார்த்தோம், பழைய நட்பின் உரிமை பார்த்தோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சில நண்பர்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க. என்னது? 5 வயசுல இருந்து பழக்கம்பா. ஆனா ஊர்ல 5 வயசுல நீங்க பழகுன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் உண்டான்னு பேர் எடுத்துட்டான். சின்னதா ஒரு பகை வந்தாலும் அவனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. பகைனா என்ன? அவன் ஒண்ணு கேட்டிருப்பான், இல்லன்னு இருப்பீங்க. முடிஞ்சுச்சு. நான் கேட்டேன் இல்லன்னு சொல்லிட்டீல்ல, உரிமையா என்னப்பா எங்க என்ன பண்ற அப்படின்னு நீங்க ஏதோ ஒண்ணு சத்தமா கேட்டிருப்பீங்க. அவன் அங்க ஒரு 10 பேர்ட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி ஒரு பில்டப்ப கொடுத்து வச்சிருக்க சந்தர்ப்பத்தில் நீங்க என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டது அந்த பொய்யை உடைப்பதற்கான சூழ்நிலையை கூட அமைஞ்சிருக்கலாம். அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான்டா அவன், இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சுத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி அறவேக்காடுகளும் குண குற்றமுடையவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நட்பா இருப்பாங்க? தீய நட்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூடி இருக்கக்கூடாத நட்பா இருக்கலாம். அப்ப தீ நட்பு, கூடா நட்பு ரெண்டையும் ரொம்ப விலாவாரியா பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் தீய நட்பு, எந்த நட்புலாம் கூடாத நட்பு. இப்ப நல்ல குணம் இல்லாதவர்களை நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரி நட்பு வளராம கெட்டு போனாலே இனிமைப்பா, வளராம கெட்டு போனாலே இனிமை அப்படிங்கறதெல்லாம் தீ நட்புல பேசியிருக்கு. அப்ப கூடா நட்புல எதை பத்தி பேசியிருப்பார்? இன்னும் சொல்ல போனா இந்த இங்கிதம் இல்லாதவர்கள், அறிவு நுட்பம் இல்லாதவர்கள் கெட்டவங்க கிடையாது. கெட்டவங்க எல்லாம் தீ நட்புல பேசியாச்சு. இவங்க கெட்டவங்களா? கெட்டவங்க கிடையாது. ஆனாலும் அவங்களோட கூடவே பயணிக்க முடியும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சில குணமுடையவர்கள நம்ம கூட வச்சுக்கலாம் நண்பனா. எப்ப கூட வச்சுக்கலாம்? ஒரு கல்யாணமா கூட வச்சுக்கலாம். எப்பயோ ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்களா, ஒரு நாள் உங்களோட நேரம் செலவு பண்ணாங்களா, போயிட்டாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். கூடவே வச்சுக்க முடியாது. தினசரி வாழ்க்கையில தினமும் சந்திக்கும்படியாகவும், தினமும் அவங்க கூட வரவு செலவு பண்ற மாதிரியாவும், தினமும் பேச்சுவார்த்தையில இருக்கிற மாதிரியாகவும் சில பேரை வச்சுக்க முடியாது. இவரை கூட வச்சுக்கலாம்ப்பா, கூடவே வச்சுக்கிறது ரொம்ப சிரமம்ப்பா, சரியான நசை. என்னடா உன் நண்பனை பத்தி இதை சொல்ற? நண்பன் தான், ஆனா கூடவே வச்சுக்கிட்டா அவனை மாதிரி ஒரு தொல்லை கிடையாது. அதனால நான் அதிகமா அவனை கூட சேர்க்கறது இல்லை. என்னடா என்னங்கிற அளவோட வச்சுக்கிறது. அப்போ நண்பன் இல்லையா, நண்பன் தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி போய் நின்றுவேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து நிற்பான். ஆனா அவன்கிட்ட நிறைய குணக்குற்றங்கள் இருக்குது, கூடவே வச்சுக்க முடியாது. அப்ப அதெல்லாம் கூடா நட்புல பேசப்படுது. நிறைய கற்றவர்களாக இருந்தாலும் அவங்க மனம் நல்லதாக இல்லை அப்படின்னா அவர்கள் கூடா நட்புல வந்துடுறாங்க. அதுதான் குணக்குற்றமுடையவர்கள் பத்தி அங்க பேசுது. சில இடியாப்ப சிக்கல் உள்ள மனிதர்களை பத்தி பேசு. அவர்களை இப்ப இது என்ன அப்படின்னா, இவர்களை முழுதாக நீங்க எதிரின்னு நினைக்கல, விலக்கியும் வைக்கல, கொஞ்சம் தள்ளி அவங்களை வைக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க அவங்கள்ட்ட தள்ளி நிக்கிறீங்க. இது எதை பத்தி பேசுதுன்னா, யார எங்க வைக்கணும்னு தெரியுமா? ஊர்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதற்கான பொருள் இன்னைக்கு மோசமா போயிருச்சு, அதனால அதை நான் சொல்லல. நம்ம எந்த எல்லையில நின்று கொள்ளணும் அப்படிங்கிறதையும்
ஒரு சிலரை எந்த எல்லையில நிறுத்திக்கணும் அப்படிங்கறதையும் பத்தி பேசுற ஒரு அதிகாரமா கூடா நட்பு இருக்கு. இப்போ கூடா நட்பு புரிஞ்சாச்சு, தீய நட்பு புரிஞ்சாச்சு, நட்பை பத்தி புரிஞ்சாச்சு, ஆராய்தல் புரிஞ்சாச்சு, பழைய நண்பர்கள் ஒரு உரிமை, அந்த உரிமையினால் வரக்கூடிய பிரச்சனையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குணக்குற்றம் உடையவர்களை பத்தி ஓரளவு புரிஞ்சு அவங்கள விட்டு வந்தாச்சு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, எதை எங்க பேசணும்னே தெரியாது. அவங்க கெட்டவங்க கிடையாது, நீங்க கூடவே வச்சுக்கலாம், இனிமையான மனிதர் தான். தான் பசியா இருந்தாலும் உனக்கு ஊட்டிட்டு சாப்பிடுவாரு, அந்த மாதிரி தாய் போல இருக்கிற மாதிரி நண்பர் தான். ஆனா சில பேர் கூறு இல்லாம இருப்பாங்க. கூறு இல்லாம இருக்கிறதுனா இங்கிதம் இல்லாம இருப்பாங்க, புரிஞ்சுக்கலாமா அப்படி? இதை ஏதாவது உனக்கு ஏதாவது இருக்காடா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அங்க இப்படி நீ பேசலாமா, உன்னெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த வாட்டி இந்த அனுபவத்தை வச்சு அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அவரை தவிர்த்துருவீங்க. அவரே கேட்பாரு, என்னடா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, வீட்டுல இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லல, நல்ல வேலை சொல்லல, இல்லைன்னா கெடுத்துட்டு இருப்பீல. நான் என்னடா பண்ணுவேன், நான் யதார்த்தமா பேசுறேன், அது இந்த மாதிரி ஆயிப்போகுது, நான் நல்லது நினைச்சுதான் பண்றேன், அது இந்த மாதிரி ஆயிப்போகுது, உனக்கே தெரியுதுல்ல. அதனால நீ நல்லது நினைச்சு ஏதாவது செஞ்சு கெட்டு போயிடும், எதுவுமே கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, பத்தியா அந்த 5 இடியில முடிச்சு விட்டேன், சரி போ. இந்த மாதிரி நண்பர்கள். பேதமை என்பதான், பேதமை அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த முதல் குறள்ல அவர் சொல்லுவார். பேதமை என்பது ஒன்று, யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். அறிவில்லாத தன்மை அப்படின்னா என்னன்னாக்க, தனக்கு வர்ற தீமையை ஏத்துக்கிட்டு லாபத்தை விட்டுடுறது, அறிவு கட்டத்தனம் அடிப்படையில. அது நம்ம கிட்டயும் இருக்கலாம், நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்டயும் இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட அறிவின் தெளிவில்லாத மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக அமைஞ்சுட்டாங்க, எல்லா நேரமும் நீங்க தான் அவங்கள பாத்துக்க வேண்டியிருக்கும், அவங்களால உங்களுக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒண்ணு அவங்களால நம்ம பெருசா எதிர்பார்த்து பழகல, அன்பா இருக்கிற எதிர்பார்ப்பே போதுன்றதா கூட நீங்க அவர்களை கூட வச்சிருக்கும் போது அவர்களுடைய சில அறிவு நிலை தவறிய செயல்பாடுகள்னால தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் பேதைமை நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த பேதைமை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை முழுசா ஏத்துட்டு கடந்து போயிடணும், அனுமதித்து ஏற்றுக்கொண்டு கடந்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த நட்பை நீங்க விளக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல நமக்கு மிகச்சிறந்த நண்பன் யாருப்பா, ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான், யாரு, அது நீங்க மட்டும்தான். மரணத்தில் கூட உங்களுக்கு கூட நீங்க மட்டும்தான் துணையா இருக்க போறீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுடைய செயல், இன்றைய செயல் உங்களுக்கு 5 ரூபாய் நஷ்டத்தை கொடுத்தாலும் நீண்ட எதிர்காலத்துல 50 ரூபாய் லாபத்தை கொடுத்ததுன்னா அது ஒரு நல்ல, நீங்க உங்களுக்கு சிறந்த நண்பரா இருக்கிறீங்க. ஏன்னா அதிகப்படியமா உங்க கூடவே இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க அறிவில் மனதில் அறிவின் முதிர்ச்சியில இருக்கீங்க அப்படின்னா சூழ்நிலைகளே ஆனந்தமா கடந்து போக முடியும். அப்ப உங்களுக்கு நீங்களே நல்ல நட்பா இருக்கீங்க அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். அதை பத்தி பேசியாச்சு. இப்போ பேதைமைனா என்ன, முட்டாள்தனம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய பேசியாச்சு. அதை பேசுனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்குலாம் நம்ம கிடையாதுப்பா, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா அது மட்டும் பத்தாது. அறிவின்மை பத்தி நிறைய அங்க பேசணும், பேதைமை பத்தி பேசணும், இன்னும் இருக்குதுப்பா அதுல நுட்பம் அப்படின்னு அடுத்த அதிகாரத்துல அடுத்த லெவல். இது எப்படின்னா 9வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10வது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியே சொன்னா நம்ம பொருளை சரியா உள்வாங்க மாட்டோம். நட்பெல்லாம் பத்தி ஆராய்ஞ்சு எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் புல்லறிவாண்மை, அதுல என்ன, அதுக்கும் நட்புக்கும் என்ன சிறப்பு, தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம கவனம் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரே ஒரு குறளை பார்க்கலாம். அறிவின்மை அண்மையுள் இன்மை, பிரிதின்மை, இன்மையா
இன்மை ஆவையாது உலகு அப்படின்னு ஒரு குறள். இந்த பொருள் புரியுற மாதிரி பிரிச்சு படிக்கணும். அந்த 3 சொல், ஒரு சொல் 3 சொல்லா பிரிச்சு 2, 3 வாட்டி படிச்சதுக்கு அப்புறமா பொருள் புரிஞ்சதுக்கு அப்புறமா வார்த்தைகளை முன்னும் பின்னும் நம்ம மாத்தி போட்டுலாம் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படி படிக்கலாம். இன்மையுள் இன்மை அறிவின்மை, இன்மையுள் இன்மை அறிவின்மை, பிரிதின்மை இன்மையா அவையாது உலகு. இன்மை யா அவையாது உலகு, இன்மையா வையாது உலகு. பாருங்க, இன்மையுள் இன்மை அறிவின்மை. உனக்கு வர்ற பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை உன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவில்லாத தன்மை மட்டும்தான். பிரிதின்மை, பிரிய வேற இல்லாத விஷயங்கள் இருக்கு. பணம் இல்லாம இருக்கலாம், வேற ஏதோ விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். அதையெல்லாம் இன்மையாக வையாது உலகு. அதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு யாரும் அந்த உலகத்துல நினைச்சுக்க மாட்டாங்க. உன்கிட்ட காசு பணம் இல்ல. சில பேர் நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனை வச்சிருப்பாங்க உறவுகள் கூடவே. அவங்களுக்கு நானும் அவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தேன், திடீர்னு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன்ல, பொறாம அதான் நம்ம கூட ஒட்டவே மாட்டாங்க. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேசுற நிறைய பேரை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க கூட அப்படி பேசிட்டு இருக்கலாம். நீங்க கண்டிப்பா உணர்ந்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருவேளை உங்கள்கிட்ட குணக்குற்றம் இருக்குதா, பழகுற விதத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதா, மற்றவர்கள் மனம் சுருக்குன்னு கசங்கும்படியான உங்களுடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் குணம் இருக்குதா, அதை கூட பெரிய கிட்டத்தட்ட அது மட்டும் தான் காரணமா இருக்கு. ஏன்னா பணத்துக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னாக்கா அவங்க 4 பேர் ஒன்னதானே இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒண்ணுமே இல்லாதவன்னு இருப்பான். ஆமா, கரெக்ட் தான். அவன் உனக்கு நெருங்கின சொந்தமும் கிடையாது, தூரத்து சொந்தம் இல்லையா. நாங்க எல்லாரும் ஒன்னாத்தான் சுத்திட்டு இருந்தோம். 4 நல்ல விஷயம் தான் அவனை முன்னாடி வச்சுட்டு செய்யறான். அவங்கள முன்னாடி வச்சு செஞ்சா அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, செய்யறாங்க. அந்த மொத்த ஃபங்க்ஷனுக்குமான காசையுமே கொடுத்துருவீங்க நீங்க கேட்டீங்கன்னா. ஆனா உங்கள்ட்ட வந்து ₹1 கேட்கல. அப்போ ஃபார்மாலிட்டிக்கு இந்த மாதிரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பா வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நம்மள வச்சு செஞ்சிருந்தா அவனுக்கு 50,000 நம்மளே கொடுத்துருப்போமே. இருந்தாலும் 5 பைசாக்கு புரோஜனம் அவனை வச்சு பண்றான் எல்லாம் உங்களுக்கு வைத்தறிச்சல், பொறுமுதல், கேள்விகள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம் வாழ்க்கையில. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னது, எங்கேயோ நம்ம கிட்ட புல்லறிவு இருக்குது. புல் போன்ற அறிவு அப்படின்னா ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாத அறிவு, சிற்றறிவு இருக்குது. அது எங்கேயோ அவங்களுக்கு நெருடலா இருக்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காக அப்படி பண்ணிட்டாங்க. பிடிக்காத இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மூச்சு முட்டுச்சு அங்க இருப்பீங்களா, நல்லா மூச்சு விடுற இடத்துலதான் போய் இருப்பீங்க. சில 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 மனிதர்களை கூட வைத்துக் கொள்வது மூச்சு முட்டும் நமக்கு. அப்ப நம்ம மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கணும். இப்ப தண்ணிக்குள்ள ஒரு சில பேரால 5 நிமிஷம் இருக்க முடியும், சில பேர் 5 மணி நேரம் இருப்பாங்க, மூச்சு அடக்கி முத்து குளிப்பாங்க. அப்போ தண்ணீர் மாதிரி உங்களுடைய குணம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட மூழ்கி முத்தெடுப்பதற்காக மட்டும் அவங்க மூச்சு அடக்கிட்டு இருக்கணும். எப்ப முத்து கிடைச்சதோ எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டு மூச்சு விடணும். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கணும்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கேயாவது நான் 4 பேருக்கு மூச்சு முட்டுற மாதிரி நம்ம இருக்கமான்னு நீங்க திரும்பவும் உங்களை அளவீட்டு செஞ்சு பார்த்துக்க வேண்டியது. இப்ப அறிவு குறைவு உள்ளவர்களை பத்தி, புல்லறிவு அப்படின்னா அறிவில் குறைவு உள்ளவர்கள் அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, ஆனா ரொம்ப கம்மியா இருக்குது. பேதைமை அப்படி, புல்லறிவாண்மையும் அப்படி. அதற்கப்புறமா பயணம் வந்து புல்லறிவாண்மை தாண்டி இகழ் பகைமாட்சி அப்படியே போகுது. இப்ப இந்த நட்பை பத்தி என்ன சூழ்நிலையில பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்கியிருப்பீங்க நான் நம்புறேன். சும்மா ஒரு அதிகாரம், அதனுடைய பொருள் அப்படி இன்னும் வர எதிர்காலத்துல நிறைய நம்ம பேச வேண்டியிருக்குது. நான் எதிர்காலத்துல நான் சொல்லுவேன். ஆனா இது கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்றோம். 17 அதிகாரங்கள் நட்பியல். அதை போய் நீங்க இன்னொரு வாட்டி படிச்சு பார்க்கணும். 170 குறள் அதுல இருக்கு. இந்த நட்பு படையியல்ல ஆரம்பிச்சிருது, அந்த படை மாட்சியில ஆரம்பிக்குது. ஏன் ஆரம்பிக்குது, நெருக்கமா நம்மள காக்கும் தன்மையுடையவர்கள்ட்ட நம்ம நட்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கதான் நட்பு ஆரம்பிக்குது.
இப்ப நட்பை பத்தி முழுசா பேசியாச்சு. நண்பர்கள்லயே எவ்வளவு முன்ன பின்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு முக்கியமா அடுத்தது தெரிய வேண்டியது என்ன? இவங்கெல்லாம் எங்கேயோ, அதாவது கூட வச்சுக்கலாம், இவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்த சரியான தூரத்துல வச்சிடலாம். ஆனா அப்படி வைக்கவே முடியாத சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் என்னது? பகை. உங்களுக்கு அதெல்லாம் என்னது? பகை. ஆனா அந்த பகை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி புல்லறிவாண்மை வரைக்கும் பேசிட்டு பகை அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் வச்சார். நட்பில்லதான் அதுவும் வருது. இகழ். அது என்ன இகழ்? என்ன இகழ்ந்து உரைத்தல் அப்படின்னா கேவலமா பேசுறது. அப்ப எங்கேயோ அந்த மாதிரி கேவலமா பேசுறத பத்தி இவர் பேசியிருக்கிறார். என்ன சொல்றாரு? ஒரே ஒரு குறளை படிக்கலாம். இகழென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். பொருள் புரியுற மாதிரி எப்படி இதை படிச்சுக்கலாம்? எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் இகழ் என்ப. பண்பில்லாது இருத்தல் அப்படிங்கிறது ஒரு நோய்ப்பா. அது எப்படி? நீங்க வச்சுக்கவே கூடாத நோய். அதுதான் இகழ். அது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு. இப்ப பண்பு கெட்டு போதல். இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் கேட்டிருப்பீங்க. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. நோக்கம் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க எது செஞ்சாலும் தப்பு. 4 நாள் கழிச்சு வெட்டிடலான்ட்டு வீட்டுல ஆட்டை கட்டு வந்து கட்டி வச்சு தினமும் தேன்லையும் பால்லையும் கொழுப்பாட்டி 5 கிலோ தீவனத்தை போட்டாலும் 5வது நாள் வெட்டுறதுக்கு தான் அது நீ பண்ணிருக்கிற தப்பு. அது ஆடுங்கிறத ஒரு உதாரணம். இன்னைக்கு நிறைய பேரு சில மனிதர்களையே அப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க, ஆடு மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. இப்ப அதை பத்தி அவர் பேசுறாரு, இகழ் பத்தி பேசுறாரு. இகழானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. 10வது குறள் இகழ்ங்கிற அதிகாரத்துல. இகழான் இன்னாத எல்லாமாம் நகலான் நன்னயம் என்னும் செருக்காம். அப்ப அந்த குணம், இகழ்ச்சியான குணம் இல்லாத ஒருத்தன், எல்லாம் இருக்கிறவன், அவங்கிட்ட நன்னயம் அப்படிங்கிற செருக்கே இருக்கும். இப்ப மனம் வேறுபாட்டுருச்சு, மனம் வேறுபாடு இகழ் அப்படிங்கிறது. அப்பதானே நீங்க ஒருத்தரை இகழ்ந்து உரைப்பீர்கள். 3வது மனுஷன் பண்ணதை சகிச்சுக்க முடியும். 3 வருஷமா கூடவே இருந்தவன் இதை பண்ணிட்டான்டா அப்படிங்கும் போது சகிச்சுக்க முடியல, அவனை பத்தி தான் ரொம்ப திட்டுவீங்க. அப்ப மன வேறுபாடு இகழ் அப்படிங்கிறதுக்கு அதுதான். இகழ் அப்படின்னா மாறுபாடு, வேறுபாடு, கருத்து வேறுபாடு வச்சுக்கலாம். அங்க சண்டை வந்துருது. சண்டை தான் வருது. நட்பு சண்டை இருக்கும், புரிந்து கொண்டு கடந்து போனீங்க அப்படின்னா திருப்பி நட்பா பேட்ச் பண்ணிக்கலாம். ஆனா அது கண்ணாடி உடைஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுல நிறைய இதுக்கு முன்னாடி நட்பை பத்தி பேசியிருப்பார். ஆனா இந்த ஒரு சின்ன புள்ளினால சண்டை இருக்குல்ல, மன வேறுபாடு இருக்குல்ல, அது உங்களுக்கு என்னத்தை உண்டாக்கும்? பகையை உண்டாக்கும். உண்டாக்குமா? எவ்வளவு தெளிவு பாருங்க வள்ளுவர். நட்பு பத்தி பேசி புல்லறிவாண்மை வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பகை பத்தி பேச போறார். ரெண்டுக்கும் இடையில ஆரம்ப புள்ளி பகை எங்க ஆரம்பிக்கும்? சண்டையில ஆரம்பிக்கும். அது எதனால ஆரம்பிக்கும்? ஒரு மன வேறுபாடு, கருத்து வேறுபாட்டுல ஆரம்பிக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் வச்சார் ரெண்டுக்கும் இடையில, ஜாயிண்ட், இகழ் அப்படின்னு. எவ்வளவு சிறப்பு! நம்ம சிலாகிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதற்கப்புறமா படைமாட்சி பார்த்தோம். அது என்னடா பகைமாட்சி? பகையின் சிறப்பு. ஒரு பகை வந்துருச்சு, அதுலயும் சிறப்பு இருக்கு. அந்த பகையில் சிறப்பு இருக்கு. சில மனிதர்களுடைய பகையை வச்சிருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு சிறப்பு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அங்க பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு குறள் ரேண்டமா ஒண்ணு எடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வலியாருக்கு மாறேற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. வலியாருக்கு, வலிமையுடையவர்களுக்கு மாறுபட்டு நிற்பது, பகைத்து நிற்பது அப்படிங்கிறது
ஒழிங்க. அவங்கள்ட்ட அதை வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓம்பா ஒழியாமல் இருந்தா மெலியார் வலிமை குறைந்தவர்கள் அவங்ககிட்ட பகையை விரும்புக. உங்களோட வலிமை அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட பகை வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பகையை வச்சுக்கங்க. அந்த பகையை கூட மேகம் மாதிரி வச்சுக்கங்க. அதாவது அவர்களை விட்டு தூரம் நிக்கிறது. மேகம் நம்ம என்ன கையில பிடிக்கிற தூரத்துல இருக்குது எப்ப பார்த்தாலும் அப்படி இல்ல, தூரமா நிக்கும். சில நேரத்துல எப்பயாச்சும் வெயில மறைச்சு நிக்கும், எல்லா நேரமும் மறைக்காது. அப்ப மழை கொடுக்கும். நிறைய மழை பெஞ்சா கூட குழப்பு கெட்டு போகும். நிறைய பேர் மழையை திட்டுவாங்க. நீ துன்பம் கூட அந்த அளவுல கொடுக்குற மாதிரி பகை வச்சுக்கோ. வச்சுக்காத பகை அப்படிங்கறத இப்படி நாசுக்கா இவ்வளவு சிறப்பா சொல்ல முடியுமாங்கிறது நினைந்து சிலாகித்து உணரத்தக்கது. அப்படி பகை மாட்சி, பகையினுடைய சிறப்பு பத்தி எல்லாம் இங்க பேசியிருக்கிறார். பேசிட்டு பகையினுடைய திறம் தெரிந்து கொள்ளுங்கள். பகைவர்களுடைய வலிமையை தெரிஞ்சுக்கணும், திறம் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதற்கு நமக்கான பொறுப்புலாம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நல்லத்தையும் பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையில கரெக்டா அந்த வேலையை பண்ணிட்டான் பாத்தியா, அதெல்லாம் என்னது? உட்பகை. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உட்பகையோடு இருக்கக்கூடிய மனிதர்களை தெரிஞ்சு கொள்ளணும். பெரும்பாலும் அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? உட்பகை கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் எப்பயோ உங்க கூட ஒன்னா சுத்தி இருந்தவனா தான் இருப்பான், நண்பனா தான் இருப்பான். அப்போ உட்பகை. இப்போ பகை திறம் தெரிஞ்சாதான் உட்பகையை நீங்க அளவிட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நட்பாக இருப்பது உங்களோட வயசுல சின்னவங்களா தான் இருப்பாங்களா? என்னமோ இல்லையே, வயசுல பெரியவர்கள் கூட கூட நீங்க நட்பா இருக்கலாம். அந்த நட்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுடைய பகை உங்களை பெருந்துன்பத்திற்கு ஆளாகும். அப்போ நீ அவங்க கூட நட்பா இல்லாட்டியும் அவங்கள்ட்ட பகை வச்சுக்காத, வாழ்க்கைக்கு அது சரியில்லை. அவர்கள் கூட நட்பா இல்லாட்டியும் பகை வச்சுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் அவரு பெரியாரை பிழையாமல் இருப்பதற்குரிய முக்கியமான தேவை. வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு 50 வருட உழைப்பு 5 நிமிஷத்துல காலி பண்ற அளவுக்கு பெரியவர்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வேணா போய் பிழைத்து கொள்ளாமல் இருப்பது, அவர்கள்ட்ட தப்பு பண்ணிக்காம நட்பா இருக்கிறது எப்படி, நட்புணர்வோடு இருப்பது எப்படி, தொடர்ந்து அது பண்ணீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வாய்ப்பு இருக்குது. அதை பத்தியும் பேசுது. இப்ப இந்த நட்பு அப்படின்னா நீங்க யாரு கூட எல்லாம் நட்பா இருப்பீங்க? ஆண் கூட மட்டும்தான், பெண் கூட மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம கலந்து பழக வேண்டிய தேவை இருக்குது. அப்போ பெண் வழி சேரல், அதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆணா இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்க புத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால வரைவின் மகளிர்னா யாரு, என்ன, அவர்களுடைய எல்லை என்ன, அதனால ஒரு நன்மை என்ன, தீமை என்ன, நன்மைன்னு ஏதாச்சும் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வரைவின் மகளிர்ல பேசியிருக்கிறாரு. கள்ளுண்ணாமை. என் பையன் நல்லா வந்தேன், கூட 4 பேர் சுத்துறாங்க பத்தியா, அவங்க கூட போயிட்டா வந்தா எப்பயுமே குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுல 3 பேர் நண்பர்கள்னா 3 பேர் வீட்லயும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பெத்தவங்க மட்டும் உத்தம மாதிரியும் இங்க வந்ததுனாலதான் இவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஆக கல்லுண்ணாமை. ஏன் கல்லுண்ண கூடாது? அது அறிவை கெடுக்கும். இப்ப இந்த நட்பு எவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயம், எவ்வளவு தேவையான விஷயம், அது எவ்வளவு கடினமா இருக்குது, அதுக்கு எவ்வளவு அறிவு நுட்பம் தேவையா இருக்குதுங்கிறதெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறோம். அப்போ ஏன் கல்லுண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. கல் அறிவை மயக்கும். அப்ப அறிவு மயங்கிய நிலையில உங்களை பகைவர்கள் எளிதாக அழித்து விட வாய்ப்பு இருக்குது இல்லையா? நீங்க உங்களுடைய நண்பன் குணக்குற்றமாக நடந்து கொள்றாரு, உட்பகையா இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய ஒரு அறிவு நுட்பத்தை உங்களுக்கு இல்லாம போறதுக்கான சூழ்நிலையை அது உருவாக்கிறது. அறிவு கெட்டு பேதைமையாக ஒரு பேதை போல நீங்கள் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதுல நிறைய வந்துருது.
யாரு என்னன்னு தெரியாம பெரியாரை பிழைத்துக் கொள்ள, பெரியாரிடம் தவறு செய்யக்கூடிய, பெரியார் பிழையாமை அப்படின்னு சொன்னார். அப்ப பெரியாரிடம் பிழை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருது. அதனால உங்கள் வாழ்க்கையில நஷ்டங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புக்கு நிறைய இருக்குது. அதனால கல்லுள்ளாதீங்க. உங்களோடு நட்பாக இருக்கக்கூடிய பெண்களிடத்துல நீங்க வரம்பு கடந்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கல்லுண்ணாதீங்க. குடும்ப பெண்களுக்கும் வரைவின் மகளிருக்கும் வித்தியாசம் இல்லாம நீங்க பழகுவதற்கான அளவுக்கு அறிவு கெட்டு போகும். அதனால கல்லுள்ளாதீங்க. இப்போ கல் ஆரம்பத்துல இந்த நட்பு கெட்டு போவதற்கான எல்லா வாய்ப்பும் நிறைய இருக்கும். அதனால கல்லுண்ணாதீர்கள். அப்புறம் சூது அடுத்த அதிகாரம். இந்த நண்பர்களோட சொல்லி சும்மா விளையாட்டுக்கு மொத்த நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் அங்க இருக்கும். நீங்க சூது விளையாடணும்னா கூட உங்களுக்கு அறிவு நுட்பமும் திறமும் தேவை. கல்லு சாப்பிட்டுட்டு போயிட்டு நீங்க சூது பண்ணீங்கன்னா தோத்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால கல்லுண்ணாதீர்கள். சூது பண்ணிட்டீங்க, எதிர்பார்க்கல, இவன் இப்படி நமக்கு பண்ணுவான்னு நினைக்கலப்பா, சூது பண்ணிட்டாப்பா. அப்ப கெடுதல் பண்ணுதல், திட்டம் போடுறது, எதிரிக்கான திட்டம் ஸ்கெட்ச் பண்றதுன்னு வாங்க. கூடவே இருந்தியாடா, இப்படி பண்ணிட்டான்டா, கூட இருந்ததுனாலதானே அவன் அப்படி பண்ணான். இப்ப இது எல்லாமே எங்க நடக்கும்? சூதுங்கிற இடத்துல நடக்கும். பொருள் இழப்பு, மன நிம்மதி இழப்பு எல்லாம் நடக்கும். நீங்க சூது ஏன் பண்ணிக்க கூடாது? பெரும் கேடு வந்துருச்சு, வேற வழியே இல்ல, கல்லுண்ணுவீங்க. கல்லுண்டா மித்த எல்லாம் கெட்டு போகும், நட்பு கெட்டு போகும், வாழ்க்கை கெட்டு போகும். இப்ப இது எல்லாம் பத்தி பேசியாச்சு. பகை பத்தி பேசியாச்சு, பெண் பேசியாச்சு, கல் பேசியாச்சு, சூது பேசியாச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணுமே. அப்போ மருந்து பத்தி பேசுறாங்க. நட்பு நிறைய இடத்துல மருந்தா இருக்கும். நல்ல நட்பு தேர்ந்தீங்கன்னா மருந்தா இருக்கும். கெட்டு போனவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான மருந்தா கூட அது இருக்கும். அப்ப உடல் மருந்து, மன மருந்து, இத பத்தி எல்லாம் இந்த அதிகாரத்துல பேசுறாங்க. இதை ஏன் நட்பியல்ல வச்சாங்க அப்படின்னா, இந்த ஒரு குரலுக்கும், மருந்துன்னு அவங்க பேசுற ஒரு குரலுக்கும் ஒரு நல்ல நண்பனை, ஒரு நட்பை நீங்க அப்படி பொருத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்பமா இருக்கும். இது ஒரு திருக்குறள் மருத்துவ நூல் கிடையாது. இன்னொரு ஆங்கிள் அதுதான் சிறந்த மருத்துவ நூல், வாழ்வியல் மருத்துவம். வாழ்வியலை இனிமையாக வைத்துக்கொண்டு எப்படி வெற்றி நோக்கி பயணிக்கிறது, இனிமையா எப்படி வாழ்றது, இன்பமா எப்படி வாழ்றது, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதை மருந்துல பேசுறாங்க. அது ஏன் நட்பியல்ல வந்தது அப்படிங்கும் போது ஒரு குரல் சொல்லக்கூடிய ஒரு மருந்து நிலைப்பாட்டிற்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இது சித்த வைத்தியம் சார்ந்தும் சில நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிற குரலை நிறைய சித்த வைத்தியத்துல எல்லாம் எழுதி வைத்திருப்பாங்க. அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கும் கூட நட்புக்கு ஒரு சின்ன இருக்கு. இவ்வளவு தூரம் நீங்க படித்த நட்பு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, அதை போக்குறதுக்கு மருந்து. அதே மாதிரி ஒரு கேடு வந்துருச்சு, அதை போக்குவதற்கு மருந்து நட்பு. அந்த அளவுல இந்த அதிகாரத்தை நீங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம முழுசா அந்த நட்பு அதிகாரத்தினுடைய நட்பை பற்றி அவர் எங்க பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதையும், அதனுடைய விதை நட்பியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 அதிகாரத்திலேயே விதை விழுந்துருச்சு, அது முளைச்சு வெளியில எட்டி பாக்குறது அப்படிங்கும் போது அங்க நட்புங்கிற அதிகாரத்துல ஆரம்பிச்சு மொத்த நட்பியல்ல என்னெல்லாம் பேசியிருக்கிறார், என்னென்ன சூழ்நிலையில பேசியிருக்கிறார், எதுக்காக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கணும். இந்த புரிதல்களோடு நீங்க போய் ஏதோ ஒரு குறள் புத்தகத்தை பொருளோடு எடுத்து படிக்கும்போது இதுவரை புரிந்ததை தாண்டி உங்களுக்கான அந்த புரிதலுக்கான அந்த வானம் விரியும் அப்படிங்கிறத நான் அழுத்தமா பதிவு பண்ணி என்னுடைய இந்த உரையை இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். தனியா ஒரு ஏற்புரையை ஒன்றும் தேவை இருக்காது, நன்றி உரை மட்டும்தான். அதையும் நான் இப்பவே சொல்லிக்கிறேன். அவையோருக்கு அன்பு வணக்கமும் நன்றியும். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இந்த தளத்திற்கும் மிக்க நன்றி. இதை உள்வாங்கி திருக்குறளை நீங்களும் படிச்சு அதனுடைய சுவையை முழுசா உள்வாங்கிட்டு உங்கள யாராவது ஒருத்தர் அதை எப்படி உள்வாங்கணும், எவ்வளவு ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாய்ப்பு இருந்தா இந்த அவையில நீங்க பேசணும், அதை நான் கேட்கணும். அப்படி ஒரு ஆர்வம். அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல இதை போன்ற வேற சில சூழ்நிலைகளை உள்வாங்குவோம். ஓரளவு எல்லா சூழ்நிலைகளையும் உள்வாங்கி பேசியாச்சுன்னு எனக்கு தோன்ற சந்தர்ப்பத்துல
நம்ம தனிப்பட்ட அதிகாரங்களை பற்றியும் பேசலாம். ஏன்னா வெறும் குறளையும் அதற்கான லிட்ரரிசி பொருள்னு சொல்லுவாங்க. வெறும் அறிஞர் பொருளுக்கான வேறு சொற்கான பொருளை மட்டும் உள்வாங்கிறதுல பயன் எதுவும் இல்லை. அதை சரியா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. வாழ்க்கைங்கிற அந்த ஒரு பெரிய உணவுல திருக்குறள்ங்கிற உப்பை எப்படி அழகா அங்கங்க போட்டு சுவை கூட்டி கொள்ளணும் அப்படிங்கிற சூழ்நிலை உள்வாங்குவதில் ரொம்ப தேவையாகவும் இருக்குது. அதனாலதான் நம்ம இதை பத்தி இன்னைக்கு பேசணும். வாய்ப்பிற்கு நன்றி. இறைமைக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றிங்க. சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லறங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சிற என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் குரல்படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார். நிறைய எளிமையான விளக்கங்களோடு இணைந்து எவ்வாறு ஒரு குரலை நாம் தனியாக பிரித்து பார்க்க இயலும், சொல் வரிசையாக எவ்வாறு பார்க்கலாம், குரல் வரிசையாக எவ்வாறு பார்க்கலாம், அதிகார வரிசையாக எவ்வாறு பார்க்கலாம், அதில் முதல் 5 அதிகாரங்கள் எவ்வாறு இருக்கும், அடுத்த 5 குரல்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் வெகு சிறப்பாக, அது மட்டுமல்லாமல் நட்பு சார்ந்த அந்த நட்பு 17 அதிகாரங்களுக்குள் எவ்வாறு பயணிக்கின்றது, படைமாட்சி துவங்கி ஒவ்வொரு மருந்து வரை உள்ள அதிகாரங்கள் குறித்த பார்வைகள் என்று நீண்ட நெடிய ஒரு வியப்பூட்டக்கூடிய நட்பு இயல் சார்ந்த ஒரு அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்கள் நிச்சயமாக நமது வாழ்வியல் சற்று வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் ஆச்சரியத்தை விதைக்கக்கூடிய ஒன்றாகவும், இன்னும் நாம் ஆழ கற்றுக்கொள்ள வேண்டும் திருக்குறளை, இன்னும் அந்த 170 குறள்களை சென்று ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கத்தினை அன்பு தம்பி அவர்கள் அற்புதமாக விதைத்துள்ளார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கிய சாரல் என்கின்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு அம்மா கோதை அவர்கள் நம்மிடையே வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க சகோதரர். அனைவருக்கும் காலை வணக்கம். சிற என்ற தலைப்பில் சுந்தர ராஜசேகர் அவர்கள் நட்பு பற்றிய ஒரு நல்ல சிறந்த உரை. குறளை ஃபர்ஸ்ட் எப்படி பிரித்து சொல் பிரித்து படிப்பது அப்படிங்கிறது முதல்ல விளக்கினாங்க. 3 சொல், ஒரு சொல், திருப்பி 3 சொல் அப்படிங்கிறது. அந்த நடுவில் உள்ள ஒரு சொல் முன்னும் பின்னும் இணைத்து பொருள் கொடுக்கும் அப்படிங்கிறது. நட்புல 17 அதிகாரம் உள்ளது. சகோதரி கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுங்க, ரொம்ப மென்மையா இருக்கு உங்க குரல்ல, கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா சகோதரி. நன்றி. சரிங்க. குரல் இப்ப தெளிவா கேக்குதாங்க சகோதரர்? இதே அப்படியே தொடருங்க சகோதரி. நன்றி. நன்றிங்க சகோதரர். இன்று நட்பு பற்றிய அதிகாரம். நட்பில் 17 அதிகாரங்கள் உள்ளது என்பதும், எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது என்றால்
நட்பு முதல் மருந்து வரை கூறியிருக்காங்க. உறவுகள் கூட நட்பு போலதான் இருக்கணும். மன்னன் தலைமை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஆனா ஆணோ பெண்ணோ குடும்பத்துல தலைவரா இருக்கிறாங்க. அது மன்னன் மட்டும்தான் இல்ல, குடும்ப தலைமை பற்றியும் இதுல ஆண் பெண் பற்றியும் தலைமை பற்றியும் விளக்கினாங்க. மன்னன் அவன் மன்னவன், தென்னன் அவன் தென்னவன் அப்படிங்கிறதும், ஒரு மன்னன் என்பவன் எப்படி இருக்கணும் என்பது பற்றியும், அப்புறம் தொல்படை என்பது அதில் உள்ள நட்பு பற்றியும் கூறினாங்க. உயிரை கொடுத்து காப்பதுதான் இந்த தொல்படை பற்றி கூறினாங்க. உடுக்கை இழந்தவன் கை போல என்ற குரல்ல சொல்லி அதற்கு ஒரு நல்ல விளக்கமும், நட்பு உறவு பற்றிய பட்டிமன்ற பேச்சு தலைப்பாவும் இருக்கும் அப்படிங்கிறதும், நட்பு என்பது பற்றி 10 குறள்ல தெளிவா இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு குறள்லயும் என்ன நட்பை எப்படி தொடர்வது விலகுவது பற்றின தொடர்ச்சியா படிப்படியா கூறினாங்க. மேலும் நட்பு இடித்துரைப்பவர் கூட நல்ல நட்பு பற்றி விளக்கப்பட்டது. நார்மல் லைஃப்ல நம்ம பழகிறவங்க அனைவரும் நண்பர்கள் அல்ல. நட்பை ஆராய்தல் அதிகாரத்தில் நட்பை எப்படி ஆராய்வது என்றும், பேசி கொண்டிருப்பது வேறு நட்பு வேறு என்பது பற்றியும், நட்பை ஆராயவில்லை என்றால் சங்கடம் ஏற்படும் என்றும், அளவோடு இருக்கும்போது பகைமை தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதும், சிறு வயது முதல் தொடரும் நட்பு இறுதி வரை தொடரக்கூடியதாக இருக்கலாம் என்றும், அந்த அடிப்படை காரணம் அனுமதித்தல், அப்படியே இருப்பதை ஏற்றுக்கொள்ளுதல். இது பழைய நட்பு பற்றிய விளக்கம். இது உரிமை என்று கூட சொல்லலாம். இவை அனைத்தும் பழைமை அதிகாரத்தில் உள்ளது. அரைவேக்காடு குணக்குற்றங்கள் தீய நட்போட வரும் என்றும், கூடா நட்பது என்பது அறிவு நுட்பம் இல்லா இங்கிதம் இல்லாதவர்கள் பற்றிய கூடா நட்பு பற்றி பேசப்பட்டது. எந்த எல்லையில் எந்த நட்பை வைப்பது என்பது பற்றியும், பேதைமை பற்றி பேதைமை என்பது ஒன்று என்ற குறள் பற்றி ஒரு சிறிய விளக்கம். அறிவின் தெளிவில்லாத நண்பர்கள் பற்றி அவர்கள் பயனில்லை என்றும், அறிவு நிலை தெளிவில்லாததால் அவர்களால் பிரச்சனை நமக்கு வரும் என்றும் பேதைமை பற்றி கூறப்பட்டது. அடுத்தது புல்லறிவாண்மை. அதிலும் பேதைமை போலவே கூறப்பட்டது. 17 அதிகாரங்கள் நட்பு பற்றி படைமாட்சியில் ஆரம்பமாகிறது. நட்பை வைக்க முடியாத உறவுகள் பகைமையில் உள்ளது. இகல் பற்றியும், இகல் என்பது எல்லா உயிர்களிடத்திலும் இணக்கத்தோடு இருக்க வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும்ங்கிறது பற்றியும், பகைமையும் ஒரு உறவுதான் அப்படிங்கிறதும், வலிமை உடையவர்களிடம் பகைமை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதையும், பகைமையின் ஆரம்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், உட்பகை தெரிந்து கொள்ளவும், முன் நண்பர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதும், ஆண் பெண் நட்பு பற்றியும், அந்த அதிகாரத்தில் அளவு முறை வரம்பு பற்றியும் பேசியிருக்கிறார். கல் உண்ணாமை பற்றியும், கல் அறிவை மயக்கம் என்பது பற்றியும், சூது பற்றியும், அதுவும் கல்லோடு சூது பற்றியும் அதன் விளைவு பற்றியும் சிறப்பாக விளக்கினார்கள்.
அவர்களுடைய இந்த சிறிய உரையை கேட்ட பிறகு நம்ம திருக்குறள் திரும்பி படிக்கும் பொழுது அதுல ஒரு புதிய புரிதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. நன்றிங்க சகோதரர். நட்பு பற்றிங்கிறப்போ ஒரு 10 குறள் தான் நட்பு அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறத கூடுதலான ஒரு இத்தனை அதிகாரத்திலையும் இவ்வளோ நட்பு பற்றி இவ்வளோ ஒரு உரை வந்து கொடுத்ததற்கு நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைத்தது. நன்றிங்க சகோதரர். சிறந்த உரை. விஜயகுமாரி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா குரல்படி முறைப்படி சுந்தர ராஜசேகரன் அவர்கள் அருமையா நமக்கெல்லாம் எடுத்து இந்த காலை வேளையில அமுதம் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நன்றிகள் ஐயா. நட்புல ஆரம்பித்து மருந்துல முடிச்சிருக்காங்க. திருக்குறள் வைத்து திருக்குறள் அதிகாரத்தை ஐயா படித்து தெளிந்து அதன்படி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவ்வளவு தெளிவா அழகா நமக்கெல்லாம் புரியும்படி எடுத்து சொல்றதுக்கு எப்படி முடியும்னா அந்த வாழ்ந்துட்டு வர்றவங்களால தான் முடியும். அது அருமையா ஐயா சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நட்பு வைத்துதான் சொந்தங்கள் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நட்பு எப்பப்ப வரும், யார் யார் கூட எல்லாம் கடைசி வரை அந்த நட்பு இருக்கும் என்றும் கூறினார்கள். நன்றிகள் ஐயா. நட்புக்கு கூடா நட்பு குறை குற்றம் இருப்பது பற்றியும் அவர்களை எங்கு வைக்கணும் என்பது பற்றியும் கூறினார்கள். இங்கிதம் இல்லா நட்பு எங்கு வந்து எதை பேச வேண்டும் என்பதை புரிந்து பேசாதவர்கள், அறிவில் தெளிவு இல்லாதவர்கள், அப்படியெல்லாம் நிறைய சொன்னாங்க. இன்மையில் இன்மை அறிவின்மை அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க ஐயா. இந்த நிறைய நிறைய நட்புகள் எப்படியெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நட்பு பாதியிலேயே பிரிந்து செல்றாங்க,
அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய நிறைய தகவல் நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றிகள் ஐயா. நீங்கள் உணர்ந்து எங்களுக்கும் இதை உணர்த்தி எங்களையும் அதன்படி திருக்குறள் படித்து வந்து இங்கே பதிவு பண்ணணும், அதை நான் கேட்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆர்வமா அற்புதமா எடுத்து சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் சேவைகளும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே உங்களுக்கு பக்கத்துணையா இருப்பாங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உற்சாகமான காலை வணக்கம். ஜியாமா ரொம்ப அருமையா பேசுனீங்க, சூப்பர். சிற அப்படின்ற குரல்படி முறைப்படின்னு சுந்தரராஜசேகரன் ஐயா பேசினத இவ்வளோ அழகா உள்வாங்கி ரொம்ப அழகா பேசி அழகா முடிச்சீங்க. அடுத்து வித்யாகௌரியம்மா, வாங்கம்மா பேசுங்க. அம்மா இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். குரல்படி முறைப்படி தலைப்பே அருமை. சுந்தர ராஜசேகரன் ஐயா மிக சிறப்பா திருக்குறள் தொடர்பான கருத்துக்களை எடுத்துரைத்தார். ஐயா பல ஆண்டுகளா விருப்பத்தோட ரொம்ப நுட்பமா பொருளையெல்லாம் தெளிவா அவங்க படிச்சிருக்காங்க, மனனம் செஞ்சிருக்காங்க, திருப்ப திருப்ப சொல்லி பார்த்துருக்காங்க, அதை பற்றி சிந்திச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு சிறப்பாக பேச முடியுது. இயல்பாகவும் வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளையும் பொருத்தி பொருத்தி ஐயாவால் பேச முடியுது. பலமுறை ஐயா பேசி கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஐயாவோட உரை எப்படி இருந்தது அப்படின்னா, நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நட்பு பற்றி நாலடியாரும் சொல்லுது. எந்த நட்பு நமக்கு தேவை, எந்த நட்பு முற்றிலும் விலக்கப்பட வேண்டும், எந்த நட்பு பரவாயில்ல ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டு நூல்லையுமே அந்த கருத்து பதிவிடப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நான் புதிதாக தெரிந்து கொண்டது ஐயா சொன்னதுதான். இந்த நட்பு அப்படின்றத 17 அதிகாரங்களையும் ஆங்காங்கே அதை எப்படி சொல்லியிருக்காரு, அதை எப்படி தொடர்பு படுத்தியிருக்காரு அப்படின்னு ஐயா விளக்கி சொன்னது. அதுலேயும் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறளை ரொம்ப பொருத்தமா நமக்கு பொருத்தி தெளிவா இனிமையா அருமையா சொன்னது எனக்கு வியப்பா இருந்தது. அப்போ நம்ம இனிமே திருக்குறளை இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். திருக்குறளை விரும்பி படிக்கிறவங்களால தான் நல்லாவும் வாழ முடியும், மற்றவங்களுக்கு வழிகாட்டவும் முடியும். பெரும்பாலும் நான் இதை பார்த்துருக்கேன். ஏன்னா இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு படிச்சுட்டு மாணாக்கருக்கு சொல்லி கொடுத்தோன்னா மனசுல கூட நம்ம ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ நம்ம நினைக்கவே மாட்டோம். நினைக்காத போது எப்படி சொல்லுவோம்? சொல்லவே மாட்டோம். நான்லாம் சொல்வேன், என்னைக்காவது நான் மோசமா பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா சிறு வயதுல இருந்து பேசுனது கிடையாது. கிராமத்துல வளர்ந்தப்போ சண்டையில மோசமா பேசினா எங்க அப்பா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள போங்கடா, கதவு பிடிக்கோங்கடா அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் நாங்க பேசினதே கிடையாது, வராது. ஏன்னா அது சிறு பிள்ளையில இருந்தே இந்த குறளை படிக்காததுக்கு முன்பே சிறு பிள்ளையிலே நாங்க அப்படி கத்துக்கிட்டோம். ஐயா பேச பேச எனக்கு தோண்டியது இதுதான். திருவள்ளுவர் எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா? திருக்குறள்ல அவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்காரு. உங்களை போன்ற சான்றோர்னு தான் உங்களை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அறிவு உங்களுக்கு, அதுலேயே தெளிவான நுட்பமான அறிவு. நீங்க எங்களுக்கு இப்படி எடுத்து சொன்ன உடனே இனி படிக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஆழ்ந்து படிக்கணும், நுட்பமா இருக்கதை நம்ம உணர்ந்துக்கணும், நம்ம மாணாக்கருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்ததுங்க ஐயா. அந்த எண்ணத்தை உருவாக்கியதற்கு உங்களுக்கு நான் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. இன்னும் அடுத்த தளங்கள்ல இது போல புதுமையானது எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. நன்றிங்கள் ஐயா. அருமை, சொன்னீங்க. இது வரைக்கும் படிச்ச திருக்குறளை எப்படி படிச்சோமோ தெரியல.
இனி படிக்க போற திருக்குறள்ல வித்தியாசமா ஐயா சொன்னபடி உள் வாங்கி அதனுடைய அர்த்தம் என்னன்னு அதற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்ற மாதிரிதான் படிக்க போறோம். அவ்வளவு அழகா நட்புல ஆரம்பிச்சு மருந்துல முடிச்சாலும் விருந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லணும். பருந்து மாதிரி மிக உயரமா வாழ்ந்து உயரணும் அப்படின்னா திருக்குறள் படிக்காம யாராவது இருந்தா சரியா வராது. என்னுடைய பேர் நித்யா தேவி, மதுரையிலிருந்து. அழகான ஒரு உரை என்று சொல்லணும். இன்னைக்கு குறள் படி, முறைப்படி, இதை நீ ஒழுங்கா படி, அது படி, நடப்படி, அப்படி படி உருப்படி அப்படின்னு அடுப்படியில இருந்து நானும் கேட்டுட்டேன். படிப்படியா கேட்டுட்டு படிச்சு வந்திருக்கேன். 1330 குறளையும் உலக சாதனை படைச்சிருக்கேன். வேதிக் மல்டிபிளிகேஷன் சீக்ரெட்னு ஒரு புத்தகம்லாம் எழுதும் போது கூட இது சின்ன விஷயமா இந்த மாதிரி ஒரு 7 சீர்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ல எல்லா கணக்கையும் அடைக்கிடலாமா? திரு மாதிரி இருக்க முடியுமா? திருவே என் உருவே என் கருவே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓயாம அந்த புத்தகத்தை கையில வச்சிருப்பேன். எனக்கு நான் காலையில கண் விழித்தோன படிச்ச புத்தகம் விக்டோரியா மகாராணி திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த மகாராணி நான் இந்த இளவரசி கையில கொடுத்த ராஜா அப்பாதான். அப்பா திருவ கொடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் காலண்டர்ல ஒரு திருக்குறள் இருக்கும், இன்னைக்கும் இருக்கலாம். அதை எடுத்து முடிச்சுட்டு அதை கட் பண்ணி ஒரு சோற்று பருக்கை எடுத்து ஒட்டணும். ஒரு நோட்ல ஒட்டிட்ட பிறகு மூவா உரை எடுத்து அதற்குரிய விளக்கங்கள் எழுதணும். எழுதிட்டு இதுல என்ன சொல்ல வந்திருக்கு, ஏது என்னன்னு அப்பாட்ட கொஞ்சம் நேரம் கலந்துரையாடணும். இன்னைக்கு ஏன் நேரம் இல்லாத மாதிரியே இருக்கு? எனக்கும் பிடிபடல. அன்னைக்கு ஒரு பொதிகை டிவி மட்டும்தான். இன்னைக்கு இந்த கையடக்க பேசி இப்ப இருக்கு. நான் தான் முதல்ல பின்னூட்டம் கொடுத்துருவோமோ அப்படின்னு யோசிச்சேன். விஜயாமா கொடுக்கணுமே, அவங்க ஒரு ஆழ்ந்த ஒரு வரலாற்றை கொடுப்பாங்களே, என்னைய கூப்பிடக்கூடாது, விஜயாமா கூப்பிடணும் அப்படின்ட்டு. இந்தியா கௌரி அம்மா ஒரு நாளாவது நம்ம கூப்பிட்டு பேச சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சேன். அதுவும் இன்னைக்கு நடந்துச்சு. ஐயா சுந்தர் ராஜசேகரன் ஐயா இவ்வளவு இப்படி ஒரு பொறுமையா, நான் ஒரு ஓட்டக்காரி குடுக்குடுன்னு ஓடுவேன், அந்த மாதிரிதான் என் பேச்சு இருக்கும். இதுல எவ்வளவு ஒரு நிதானம். தானத்திலே சிறந்தது நிதானம்னு சொல்லுவாங்க. அன்னதானம், மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பறிவு கொடுக்கறது, இதெல்லாமே இருந்தாலும் கூட நிதானம் பிரதானம்யா. கச்சிதமா எல்லாருடைய காதுக்கு போய் விழுந்து அவங்க கருத்துல போய் எடுத்து அதுக்கப்புறம் புரிந்து இவ்வளவு நட்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளோட தொடர்புபடுத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன். இதுகாரம் நான் துவைத்தேன், சமைத்தேன், ஆனா உங்களுடைய நிகழ்வை சுவைத்தேன் அப்படின்னு சொல்லணும். அது ஸ்லாகித்தின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணீங்க. அழகான வார்த்தை. அத சொல்ல முடியாது, அப்படி ஸ்லாகித்து கேட்டாதான் தெரியும். சில விஷயங்களை சொல்ல முடியாது, சுவைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது அப்டிராக்ட். அது அனுபவிச்சாதாயா தெரியும். நீ அனுபவிச்சிருக்கியா? அனுபவி. நட்புல இருந்து நான் சொன்ன இந்த இந்த பொம்பளையாள்கிட்ட எப்படி நடக்கணும், நீ ஒரு பெண்ணா இருந்தா ஆணா இருந்தா எப்படி இருக்க? ஐயோ நீ குடிகாரன் ஆயிட்டா, குடிகாரன் கும்பிட்டேன்னு குடிச்சிட்ட பிறகு உன் மண்டையில இருக்க அறிவு எங்கிட்டு போகும்? பாக்குறவெல்லாம் பண்டாட்டியா தெரியவா. வித்தியாசமா இருக்கும். வரைவின் மகளிரையும் பத்தி சொல்லாம விடல ஐயா. என்ன பிறன்மனை நாடுதல், பிறன்மனைய விரும்புறது, எல்லாமேதான். காமத்துப்பால் நிறைய யாரும் பேசுறதா இல்ல. ஏன்னா அது அப்பாற்பட்டதோ என்னமோன்ற மாதிரி இருக்கு. அது பக்கம் அதிகமான ஈர்ப்பு வந்துருமோன்ற அதை நிராகரிக்கிறாங்க. அதை பத்தியுமே விளக்கங்கள் கொடுங்க. நிறைய நிதி மேலாண்மை பற்றி பகைமாட்சி சொல்றப்ப, படைமாட்சி சொல்றப்ப அந்த டாவை எடுத்துட்டு காவை போட்டீங்க பாத்துங்க. பாத்துங்க, கத்தி போய் வாழ் வந்தது கதை மாதிரி நீங்க போய் டா போய் படைமாட்சின்னு சொன்னீங்க, பகைமாட்சின்னு சொன்னீங்க. வித்தியாசமா அத எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்தை சுட்டி காட்டி இதுல இப்படி இருக்குயா, அதுக்கு இது அன்றாட வாழ்க்கையில நடந்த நீ கூட அப்படி இருந்திருக்கலாமையா, நீதான் உன் ஃப்ரெண்டு. நான் சொல்லேன், எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. இதுல தீ நட்புன்னா கூடா நட்புன்னா அப்புறம் நல்ல நட்புன்னா நட்பே வேணாமையா போயா அப்படின்ற மாதிரியும் நான் இருந்திருக்கேன். ஆனா நான் நண்பேன்டா, நானே எனக்கு நண்பேன், நானே எனக்கு பகைவேன் அப்படின்னு நிறைய தடவை சொல்லி. முதல்ல வார்த்தைய பார்த்து பேசணும். அத சொற்களை கையாளுற விதம் இருக்கு.
அது எங்க இந்தியா கௌரி அம்மா பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா? எங்களுக்கெல்லாம் அந்த சுட்டு போட்டாலும் அந்த வார்த்தை வராதியா. ஒரு மாதிரியான சீன் இருந்தா டிவி அமர்த்திடுவாங்க, இந்த குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக. ஆனாலும் ஆர்வம்லாம் மேம்பட்டு மறுபடியும் ஆன் பண்ணி நான் அழுகல. இப்ப வித்தியாசமா இருக்கு செல்லிட பேசல. அன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அப்பா உட்காந்து பேசுறாங்க, வயலுக்கு போனோம், பல்ல விளக்கணும், திண்டுல உட்காந்துருக்கு, கிளவி உட்காந்துருக்கும், பயரை தின்னும் சாப்பிடும், சாயந்தரமா நிலாச்சோறு 1 மாசத்துக்கு ஒருக்கா, 14 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா, இந்த எப்படா வரும் பௌர்ணமின்னு அடுத்த மாசத்துக்காக ஏங்கி கிடக்கும். இந்த மாசம் அமாவாசையா, இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப செவ்வாய்சாமி கொலக்கட்டை கூட அடுத்த மாசம் செய்யணும். அதுக்கு கூட டீச்சர் நீங்க எனக்கு ஒரு சட்டி போட்டுறீங்களா? ஏன் சட்டி குட்டி கூட போட்டுறேன், எனக்கும் வலு வேணும்ல. நீங்க வந்து அந்த மாங்கல்யத்தை அந்த ஒரு இதுல பாப்பாங்க, அத நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும், நீங்க நல்லபடியா இருக்கலாம். அதுக்குதான் செய்யறமே. அந்த எண்ணத்தை நீங்கள் படிக்கும் போது அதுக்குரிய எண்ணம், அது எதுக்காக படிச்சீங்க? காலையில திருக்குறள் சொல்லணும் பிரேயர்ல, நீ சொல்லிடு, என்னால முடியாது, எனக்கு இந்த குறளோட கருத்து ரொம்ப பெருசா இருக்கு, சரி சரி, சின்ன கருத்தாவே எடுத்துருவோம். ஆனா அது எதுக்காக சொல்லுச்சுன்னே தெரியாது. ஆனா நாங்க மதிய நேரம் சாப்பிடும்போது பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் வேண்டும் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ற அந்த குறளை டெய்லி ரேண்டமா சொன்னா கூட காண்டமா சொன்னதே இல்லை. காட்ட மாதிரி இஷ்டம் இல்லாம சொன்னது இல்லை அப்படின்றத சொல்றேன். இப்படி சொல்லிக்கலாமா? ஒருவேளை இப்படி சொல்லிக்கலாமா? அது வந்து நல்லா இருந்துச்சு ஐயா. ஆஹ் அந்த வந்து புத்தி கட்ட மாதிரி இல்ல இல்ல, உசக்கட்டத்தனமா என்ன வேணா சொல்றது வார்த்தைகளை. இப்படி பண்ணிக்கலாமா? எனக்கு கூறு இல்லடா, கூறுன்னா என்னன்னு தெரியலடா. கூறுன்னா இந்த இப்ப 1 ரூபா 10 ரூபா அப்படி 2 ரூபாய்க்கு நெல்லிக்காய் கூரெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கூரை அப்படிலாம் கூட நான் நினைச்சிருக்கேன். எனக்கு என்ன கூறு இருக்குன்னுலாம் தெரியல. அப்புறம் கூறு கூறாதான் புரிஞ்சுச்சு. கூறுனா சொல்லுடா, சொல்றதே உனக்கு ஒண்ணும் புரியலைன்னு அர்த்தம். கூறுனா சொல்லுன்னு அர்த்தம். சொல்லு, என்கிட்ட பேசு. எந்த கூறுன்னே தெரியல. நான் சொல்றது நான் கூறாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு. ஆனா அழகா இந்த குறளை இப்படித்தான் படிக்க வேண்டும், இப்படி புரிந்து படித்து அதன் அர்த்தம் என்ன சொல்ல வருகிறார் என்பது ஆய்வு மாதிரி இருந்ததுன்னு சொல்லணும். அவ்வளவு அழகா நீங்க பண்ணீங்க, அருமை. இன்றைய சிற குரல் படி முறைப்படி அழகா சுந்தர் ராஜசேகரன் ஐயா வந்து அவரு அது சொல்லிட்டாரு. எனக்கு நேரம் இருக்கணும்னு தெரியல, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன், இப்பயே வாழ்த்துதலையும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் அப்படின்னு ஃபைனலா முடிச்சுட்டு போயிருக்காரு ஐயா. நிஜமா எங்க வேலையெல்லாம் உங்களை கேட்டு செஞ்ச மாதிரி நீங்க பேசி முடிச்ச பிறகு உங்க வேலையை ஆரம்பிக்கணும். இந்த நாள் மட்டுமல்ல, அனைத்து நாளும் இனிய நாளாக அமைய சரித்திரம் படைப்போம் குழுவின் சார்பாக சிற என்ற தலைப்பில் உரையாற்றிய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சுந்தர் ராஜசேகரன் ஐயாவிற்கு மன நிறைந்த வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தளம் சசிகலா பாரி அம்மையாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றி. அம்மாவே சொல்லுவாங்க, அப்படியே பொழியிறது மழை பொழிஞ்ச மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா. விஜயகுமாரி அம்மா, உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கிங்கம்மா. ஆன்லயே இருக்குங்கம்மா விஜயகுமாரி வித்யாதேவி அம்மா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க கணித ஆசிரியர், திருக்குறள் அவ்வளோ படிச்சிருக்கீங்க. அஹ், டி ராஜேந்தரோட பேச்சையும் டி ராஜேந்தரோட பாடலையும் கேட்டால் அந்த எதுகை மோனை ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே போல் நீங்கள் பேசுகிற பேச்சிருக்கே, ஐயோ ஒரு மயக்கம்தான், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் அருமையாக பேசுகிறீங்கம்மா. ஐயா பேசுனதுக்கும் நல்ல ஒரு கவனித்து நல்ல விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பம்மா, உங்கள் பணி தொடரணும், நீங்கள் மென்மேலும் வளரணும். வாழ்த்துக்களாம்மா. உங்களை வந்து பார்க்கணும், அதுக்கான தாட்டையும் போட்டுட்டே இருக்கேன். நானும் மதுரை தான். நன்றி. நான் உங்களை நன்றிங்கம்மா, நன்றி. மதுரையில் நன்றி நன்றி. பைந்தமிழ் இலக்கிய பேரவையில் அவங்கள்ட்ட பேச நினைச்சேன், வர முடியல. ஆமாவா? சரி சரி, இனி வந்து ஒரு முறை சந்திப்பேன். நன்றி அம்மா. எல்லா நேரம் இனி நன்றிங்கம்மா. கற்பகா நன்றிகள் அம்மா. சகோதரி, நீங்க பேசலாங்க அம்மா. விஜயகுமாரி அம்மா பேசுங்க அம்மா. நன்றிகள் அம்மா. ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த கருத்துரை சொன்னவங்களை வந்து பேசுறது வந்து அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு அருமையான பதிவு இது. நீங்களும் வந்து தளத்துல பேசணும்னு கேட்டுக்கிறேம்மா.
நன்றி. ரொம்ப அருமையா சொன்னார்ல, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீங்க என்ன உள்வாங்கினீங்களோ அந்த கருத்தை செறிவா நீங்க சொல்றத நான் என் காதால கேட்கணும்னு சொன்னார்ல, அது கண்டிப்பா என்னோட வாயால நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. கற்பகா சகோதரி, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல இன்றைக்கும் சுந்தர ராஜசேகரன் அவர் அதிகாரத்தை எடுத்தா அதை எவ்வளோ அழகா அதை பிரிச்சு வாசிக்கணுமோ இல்லை அந்த கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை விளக்கமா எடுத்து சொல்வாரு. அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா, அதுவும் நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரத்தை நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவா எடுத்து சொன்னாரு. மிக்க நன்றி. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அழகா சசிகலா மாவட்டம் இருக்கட்டும், நித்யா தேவி, விஜயகுமாரி அம்மா, விந்தியகுமாரி அம்மா எல்லாருமே இன்னும் கூடுதலாக அதுக்கு கருத்துக்களை பகிர்ந்து இன்னும் அழகாக்குனாங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்னும் வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மேல வந்து கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இல்லை என்றால் சகோதரோட ஏற்புரைக்கு போகலாம். ராஜசேகர சகோதரர், நீங்க ஏற்புரை கொடுக்கலாம் சகோதரர். அவையோருக்கு மீண்டும் ஒரு வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்புரை அப்படிங்கிறது இன்னும் இது வேற ஏதாவது தனிப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கருத்து சொல்ல, அதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் அவர்களுடைய பார்வையை முன்வைக்க, அல்லது நம்மளை பாராட்டி நிறைய பேசுறது, அது எந்த வகையில ஏற்புடையதா இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். வள்ளுவர பெருந்தகையாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாயம். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம். அதே மாதிரி நம்மளுடைய புரிதலின் ஆழத்தை பொறுத்து குறள் விரியும், குறளின் பொருள் விரியும். அது உணர்தலில ஒரு நீர் ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவிற்கு நாம் மனதை திறந்து வச்சுக்கிறோமோ, எந்த அளவிற்கு கட்டுப்பாடுகள் இல்லாம, காரணங்கள் இல்லாமல், அன்கண்டிஷனலி ஆங்கிலத்தை சொல்லணும், அதை அணுக முற்படும் போது நிறைய புரியும். 500 மனிதர்கள்னா 500 பார்வைகள். அப்போ 500 பார்வைகளிலும் அலசி தெளியும் போது வர்றதுதான் மிக சரியான பார்வை, ஏற்புடைய பார்வை. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. வெறும் 500 பேர் இருந்துட்டா மட்டுமே அது தெளிஞ்சிருமா? இல்ல. 500 பேரும் 500 பார்வைகள். இது என்னுடைய பார்வை, அது அவருடைய பார்வைன்னு அனுமதித்து ஏற்றுக்கொள்ளும்படியான மனநிலையில இருக்கக்கூடிய சபைதான் கருத்துக்கள் தெளிவதற்கான சரியான சபை. நான் புரிஞ்சது மட்டும்தான் சரி. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான். எங்க முப்பாட்டன் அப்படித்தான் சொன்னாரு, எங்க பாட்டன் அப்படித்தான் சொன்னாரு, எங்க தாத்தாவும் அப்படித்தான் சொன்னாரு, எங்க அப்பாவும் அப்படித்தான் சொன்னாரு. எனக்கு வயசு 65ஆவது, நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன மாத்தி சொல்ற அப்படின்னா அது சரியா இருக்கலாம். ஆனா அங்க புதிய விஷயத்திற்கான அனுமதித்தலும், அது ஏன் சரியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வையில் அதை அணுகுவதற்கான ஒரு விஷயம். மற்றவர்கள் சொல்வது ஏன் சரியா இருக்கக்கூடாது, அவர்கள் வேற ஏதோ ஒரு பார்வையில் அதை பார்க்கிறாங்க, அந்த பார்வையில் நம்ம பார்க்கலையோ அப்படின்னு தோணாத மனிதர்கள் இருக்கக்கூடிய சபை முழுமையான சபையா இருக்க முடியாது. அதே போல கூட்டம் அதிகமா 500 பேர்ல 400 பேர் சொல்லிட்டதுனாலயே அது சரி அப்படின்னா அதுவும் ஏற்புடையதல்ல. அப்போ சபையிலுடைய அங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இதையுமே வள்ளுவர் நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். நம்மளுடைய பேச்சு வழக்குல நிறைய அறிவு கொட்டி கிடக்குது.
இப்படி பெருசா ஆளுமையா நம்ம வந்து மேடை தமிழ்ல பேசிக்கலாம். ஆனா ஊர்ல அப்பத்தா வந்து போற போக்குல ஒரு பழமொழியில சொலவடன்னுவாங்க. அதுல பெரும் அறிவை சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் ஏதோ பெருசா கருத்து பேசுறாருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். சில நேரம் நமக்கே அப்படி தோணும். ஆனா அப்பத்தா அதை எப்படி சொல்லிடுவாங்க தெரியுமா? அட போடா போகத்த பையலே, அம்மனம்மா திரியிற ஊர்ல கோமணம் கட்டினவன் கோமாளிதான். அதுக்காக கோமணம் கட்டின தப்புனாச்சா? போடா சரின்னு மட்டும் செஞ்சுட்டு போடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம். 100 பக்கத்துக்கு புத்தகம் எழுதலாம். 4 சொல்லுல அது நின்னு கூட சொல்ல மாட்டாங்க பாட்டி. நம்ம பேசுனத மாட்டுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க, தீவனம் வச்சிருப்பாங்க. இந்த கோழி முட்டை விட்டுச்சா இல்லையா? இந்த பேர பையன் வரான்னா, வராதவன் வரான். இந்த கோழி கவுத்து போட்டவன் இருக்கா இல்லையா? இன்னைக்கு கோழியை அடிச்சு போட்டுறணும் அப்படின்னு 1008 வேலையை பார்த்துக்கிட்டு அரிசி கல்லு பொறுக்கலான்னு அரிசியை வச்சிருப்பாங்க. அதுல வந்து வாய வச்ச கோழிய, அது செல்ல கோழி தான், கையில வந்து கூட சாப்பிட்டு போகும். இருந்தாலும் நமக்கு கேட்காம அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதனால திட்டிவிட்டு இவ்வளவு வேலையிலயும் நம்ம சொன்னதை காதுல வாங்கிட்டு ஒண்ணும் இல்லாத விஷயத்த என்னடா 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி செவி வழி பாடல்களாக, கதைகளாக நம்மளுடைய வரலாறுகள் நிறைய நம்ம எடுக்கலாம். பெரும் பெரும் கருத்துக்களும் இலக்கியங்களினுடைய சாரம் மாத்திரை மாதிரி, கேப்சூல்ஸ் மாதிரி, இது போல சொலவடைகளில் நம்ம எடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய பார்வைகளை புரிந்து கொள்வது பெரும் ஆனந்தம். அதற்கான வாய்ப்பா பின்னூட்டம் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றிகளை திரும்பவும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பா அதை பார்க்கிறேன். இதுல ஏற்புரை செய்வதற்கு ஏதும் இல்லை. தவறுகள் இருப்பின் அது முற்றும் என்னுடையது, நிறைகள் இருப்பின் அது முற்றும் வள்ளுவர் தாத்தாவினுடையது என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கும் இப்படிப்பட்ட அற்புதமான கூடலுக்கும் நன்றிகள். மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நன்றிகளும் வணக்கங்களும். நான் உங்கள் அன்பு சுந்தர ராஜசேகரன். நன்றிங்க சகோதரர். நிறைவு கருத்து கூட இன்னும் சிறப்பாக இருந்தது. நன்றிங்க. நிறைவாக யாராவது கருத்துக்கள் மேலே வந்து சொல்லணும்னு சொல்லலாம். இல்லைன்னா நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். தளத்தில் இணைந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி. ரீப்ளேல கேட்க போற அனைவருக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.